ஒரு பெண்ணின் வாழ்க்கை. ஹாய்ங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இப்படி நான் உங்கள் முன்னாடி வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட வாழ்க்கை மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் இருந்துடவே கூடாது. அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கட்டின புருஷன் கூட பெத்த தாய் கூட சேர்ந்து யாராவது கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்களா? அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கிறவ தான் நான். என்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருக்க தான் செய்வாங்க. சரி, அப்படி என்ன நடந்தது, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாமா? விஜயநகர் ஆட்டோவாடாவில் ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி எங்களுது ரொம்ப நல்லா ஓடுச்சு. இதோ இந்த வழியாக ஆட்டோவில் பேப்பர் பண்டல்ஸை ஏற்றிட்டு வரான் பார்த்தீங்களா, இவன் பேர் தான் சிவா. இவன் கொண்டு வந்துட்டுருக்க பேப்பர்ஸ் மேலே எது எந்த பக்கம் அனுப்பணும்னு நான் சீல் போட்டால் தான் இவனால் கொண்டு போய் கொடுக்கவே முடியும். அதனால தான் இவன் இங்கே வரான். இப்போ இவனோட நடிப்பை நீங்களே பாருங்களேன். அம்மா, உங்கள் அம்மா இல்லையா? இதோ இந்த பேப்பர்ஸ் மேலே நீங்கள் நம்பர் போடுவீங்கன்னு நான் கொண்டு வந்திருக்கேங்க. அம்மா இல்லை, இன்னும் எந்திரிக்கலை. எப்பா, பயந்துக்கிட்டே இருந்தேன்ப்பா. நான்லாம் ஒன்றும் ஏஞ்சிக்கலையா? அப்போ உன்னுடைய பக்கத்தில் உட்காரலாம் போல. எத்தனை நாளாக நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். ஈவினிங் படத்துக்கு போகலாம், நீ கொஞ்சம் வரலாம்ல? சரி, நீ இங்கே இரு, நான் போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். இல்லைங்க, உன் கூட பேசுறதுக்கு கிடைக்கிறதே இந்த 5 நிமிஷம்தான். எங்கேயும் உங்கள் அம்மா தேவையா? சாயந்தரம் நீ கண்டிப்பாக வந்துடுவேல்ல? 2 வருஷம் ஆகுது நம்ம காதலிச்சுட்டு வந்து. என்னைக்காச்சும் வெளியிலையோ இல்லை படத்துக்காச்சும் போயிருக்கோமா நம்ம? மற்றவங்கள எல்லாரையும் பாரு, பப்பு, லாங் ட்ரிப்புன்னு இப்படி அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால் சொல்லக்கூட முடியல. அது எல்லாத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அம்மா தாயே, உன்கிட்ட நான் அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. சும்மா தான் உன்னை படத்துக்கு வர சொன்னேன். அதுக்கு இந்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசினா ரொம்ப கஷ்டம். மத்தியானம் 2 மணிக்கு துர்கா மஹாலாண்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 2:45 நீ வரலன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸை எடுத்துட்டு போவான் சிவா. லலிதா எழுந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு முடிச்சு காலேஜுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் தான் அவங்க அம்மா விஜயா திடீர்னு எழுந்துப்பாங்க. லலிதா, அதுக்குள்ளே எழுந்துட்டியா? காலேஜுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகலைன்னா என்ன ஆக போதுமா? குண்டூர்லேருந்து சேஷமாத்தா வராங்களாம், அவங்களையும் நீ பார்த்த மாதிரி ஆச்சுல்ல? அம்மா, அது அது வந்துமா, அது இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கிளாஸ் இருக்குமா, அதனால 2 மணி கிளாஸ்க்கு போகிறது ரொம்பவே முக்கியமா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சாரு அவர் எதிர்பார்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காருமா. இப்போ மட்டும் நான் போகலன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். என்னது, நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணலனா உன் சார் ஃபீல் ஆவாரா? அவர் ஏன் ஃபீல் பண்ண போகிறாரு? அவர் அப்படிதாம்மா ஒரு மாதிரியான ஆள். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக குடுகுடுன்னு அங்கேருந்து போயிடுவா லலிதா. அங்கேருந்து காலேஜுக்கு போகாமல் சிவா கிட்ட போவா அவ. லல்லி, இப்போவே வந்துட்டியா? நான் மத்தியானம் 2 மணிக்கு தானே வர சொன்னேன். அப்படின்னா இப்போ வரக்கூடாதா? நான் கிளம்பட்டுமா? நான் உன்கிட்ட இப்போ போ சொல்லி எல்லாம் சொல்லலை. நான் நினச்சது ஒரு ரேஞ்சில், ஆனால் நீ எவரெஸ்ட் ரேஞ்சில் எனக்கு திருப்பி கொடுத்த பார்த்தியா? அதை நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி புரியாத வார்த்தைகளை பேசுறது பழக்கமாயிடும் அந்த சந்தோஷத்தில். அது என்னமோ பெரிய பெரிய ஆட்களோட வார்த்தை சுத்தமாக புரியாது. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க. உனக்கு புரியாட்டியும் இந்த ஃபீலிங் நம்மளை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒன்றாச்சும் இருந்திருக்கும்ல? இருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னை போல் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். சரி லலிதா, அங்கே நிற்காத. எங்கள் ஓனர் மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கேன், பசங்க இருக்கிறாண்ட பொண்ணுங்களுக்கு என்ன வேலைன்னு என்ன வச்சு செஞ்சிருவான். அப்படி சொல்லிட்டு லலிதாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவான். அப்படியே அவளுக்கு காஃபியும் போட்டு கொடுப்பான். எங்கள் அத்தை ஊர்லேருந்து வீட்டுக்கு வராங்களாம், அதனால என் அம்மா என்ன காலேஜுக்கு போக வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் அம்மா கிட்ட ரொம்பவே ஸ்பெஷலான கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால படம் பார்த்துட்டு யார் கண்ணிலையும் படம் வேகமாக ஓடி போயிடணும். ஒருவேளை நான் காலேஜுக்கு போகலன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் கதி அதோ கதி தான். இந்த கர்ச்சீஃபை வாங்கிக்கிட்டு மூஞ்சிக்கு கட்டிக்கோ. அந்த விதமாக அவன் கர்ச்சீஃப் எடுத்து கட்டிக்கு கொடுப்பான். கொஞ்ச நேரத்தில் அவங்க கிளம்பி தியேட்டருக்கு போயிடுவாங்க. தியேட்டரில் ரொம்பவே அதிகமான ஆட்கள் இருக்கிறதால லலிதா ரொம்பவே பயந்து போய் இங்கே எல்லார் முன்னாடி நிற்கிறத விட பக்கத்தில் அங்கே எங்கேயாவது போய் உட்கார்றதே கொஞ்சம் மேல் தானே, அதனால பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போவாங்க. அப்போ தான் பஸ்ஸில் இருந்து இறங்கி சேஷம்மா அவங்க கிட்டையா நடந்து வருவாங்க.
ஐயோ, இவங்க தான் சேஷம்மா அத்தை. இவங்கள பார்க்கறதுக்காக தான் அம்மா என்னை லீவ் போட்டு வீட்டில் இருக்க சொன்னாங்க. என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதனால தான் நம்ம கிட்ட நெருங்கி வராங்க. நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக வைக்காத. அப்படி லலிதாவை பின்னாடி தள்ளி விட்டு சிவா கொஞ்சம் முன்னாடி வருவான். தம்பி, இங்கே ஆட்டோ யாரும் நிறுத்த மாட்டாங்க. கொஞ்சம் ஆட்டோ நகருக்கு போகணும். அதனால ஆட்டோ எங்கே நிற்கும்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் நிற்பேன்ப்பா. இதே ரோட்டு நேரம் கொஞ்சம் நேராக போங்க, அங்கே நிறைய ஆட்டோங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற ஏரியா கண்டிப்பாக போகும். சரின்னு சொல்லிட்டு சேஷம்மா சிவா சொன்ன மாதிரி அந்த வழியாக நேராக நடந்து போயிடுவாங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் நம்ம வசமாக மாட்டியிருப்போம். இனிமேல் இங்கே நிற்க வேணாம், வா இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. லல்லி, இவ்வளோ தூரம் வந்துட்டு படம் பார்க்காம போவோமா? எப்படியோ மாஸ்க் கட்டியிருக்கல, வா சினிமா தியேட்டர் உள்ள உட்காரலாம். அந்த இருட்டில் யாருக்கும் தென்பட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு லலிதாவை தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போவான் சிவா. ஒரு பக்கம் இவங்களோட காதல் விவகாரம் நடந்துட்டு இருக்கும் போது சேஷம்மா வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா? ஜேர்னிலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சுது. ஆமாம், உன் பொண்ணு எங்க? ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனான். என்னமோ வர வழியில் தேட்ரு பக்கத்தில் அப்சி அசல் உன் பொண்ணை மாதிரியே ஒருத்தி நின்றுட்டு இருந்தா. பக்கத்தில் போய் பேசலான்னு போகும்போது எவனும் நடுவில் வந்து நின்றுட்டான். முகத்தில் துணி கட்டியிருந்ததால் என்னால் சரியாக பார்க்க முடியல. என்னவோ, ஆனால் எனக்கு கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஐயோ, என் பொண்ணு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா அண்ணி. நமக்கு ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி எப்பவுமே என் பொண்ணு உங்கள் வீட்டு மருமகள் தான். உங்களுக்கு வேணும்னா வாங்க, நம்ம 2 பேரும் இப்போவே காலேஜ் கிட்ட போய் பார்ப்போம். அப்போ தான் நீங்கள் உண்மை நம்புவீங்க. உங்கள் வீட்டு மருமகள் அப்படிப்பட்டவ கிடையாதுன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இவ்வளோ சீனெல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏதோ வயசு பொண்ணாச்சே, ஏதாவது தப்பு பண்ணுற யோசனை வர்றதுக்குள்ளேயே அவள் கழுத்தில் 3 முடிச்சு விழுந்துட்டா சரியா இருக்கும். ஒரு பக்கம் என் மகனும் பொறுப்பே இல்லாமல் இருக்கான். கல்யாணம் பண்ணாவது பொறுப்பு வந்துடும். சரி, நீங்கள் எப்போ கல்யாணம் சொல்கிறீங்களோ அப்போவே பண்ணி முடிச்சிடலாம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி பூஜாரி கிட்ட கேட்டுட்டு வந்தேன். 1 வாரத்தில் நல்ல முகூர்த்தம் இருக்கான். அப்போவே பண்ணிடலாமா? கண்டிப்பாக அண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே 1 வாரத்திலேயே முடிச்சிடலாம். அந்த விதமாக சொல்லுவா விஜயா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது சாயந்தர நேரத்தில் லலிதா வீட்டுக்குள்ளே வருவா. அவள் சேஷம்மா கிட்ட போய், என்னடி உனக்கு என்ன சினிமா தியேட்டரில் என்ன வேலை? இந்த வயசில் உனக்கு கண்டவன் கூட சினிமா போகணும்னு கேட்குதா? பதில் சொல்லடி, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்படி கேட்டதும் லலிதா பதட்டப்படுவா. ஆனால் அந்த பதட்டத்தை வெளியே காமிக்காம, அட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அத்தை? நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலேஜில் போய் கேட்டுக்கோங்களேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மருமகளே. என் மருமகிட்ட நான் கொஞ்சம் கூட விளையாடக்கூடாதா என்ன? அப்படி சொன்னதும் லலிதா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஐயோ கடவுளே, இந்த பேய் என்னை பார்த்துருச்சு போலையே. நல்ல வேலை, ஏதோ சொல்லி நான் தப்பிச்சிட்டேன். ஒரு வேலை கண்டுபிடிச்சிருந்தானா அவ்வளோதான் நான். சே, சினிமா தேட்டரில் இருந்தது இவ கிடையாது போல. ஒரு வேளை இவளா இருந்திருந்தா இவளோட அம்மாவோட மானத்தை நான் வாங்கியிருப்பேன். ஏதோ பேசுனதாவே இருக்கட்டும். எதிர் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுறவங்க இருப்பாங்களா என்ன? எதிர் வரதட்சணை தரேன்னு சொன்னால் வாரத்தில் என்ன 2 நாளில் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். எது எப்படியோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணால் என் கையில் சீக்கிரமாக காசு வரும். இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது லலிதா அவங்க அம்மா கிட்ட வருவா. லல்லி, இன்னும் 1 வாரத்தில் உனக்கு கல்யாணம், அதனால நீ ரெடியாயிரு. இன்னும் 1 வாரத்தில் கல்யாணமா? இன்னும் என்னோட படிப்பே முடியலையேம்மா. படித்து நீ என்னடி பண்ண போகிற? உன் பசங்களுக்கு ஆக்காய்க்கியும் ஏபிசிடியும் தானே சொல்லித்தர போகிற. உனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இருக்கு, அது போதும். காலேஜ் போகிறத நிறுத்திட்டு வீட்டில் இருக்க வழியை பாரு. அந்த விதமாக கராராக சொல்லிடுவா விஜயா. சிவா அதிகாலையில் செய்தித்தாள்களை எடுத்துக்கிட்டு லலிதாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். லலிதா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எப்படியோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். அவங்க அம்மா எப்படியோ இவ்வளோ அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் லலிதா கூட நல்லபடியா பேசிக்கலாம். அப்படி நினைச்சுக்கிட்டு ஆசையோட லலிதாவோட வீட்டுக்கு போவான். ஆனா உள்ள போய் பார்த்தா லலிதா இல்லாம அவங்க அம்மா விஜயா உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மா, நீங்க என்ன இவ்வளவு காலையில? லலிதாம்மா இல்லையா? உனக்கு தேவையானது அந்த செய்தித்தாள்கள் மேல ஸ்டாம்ப் அடிக்கிறது தானே? அது நான் அடிச்சா விழாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்தாங்க பேப்பரு. அதாவது தினமும் லலிதா இருப்பாங்கல்ல, அதனால தான் கேட்டேங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வேற எந்த எண்ணமும் இல்லைங்க. லலிதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால இந்த வேலைலாம் செய்ய அவளுக்கு நேரம் இல்லை. அப்படியா? சரி சரிங்க. அப்படி பேப்பரை எடுத்துக்கிட்டு கவலையோட கிளம்பி போவான் சிவா.
இது எல்லாத்தையும் பார்த்த லலிதா அவங்க அம்மாவுக்கு பயந்து வெளியே வராம உள்ளேயே இருப்பா. சிவாக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா என்ன இப்படி சொல்லி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. எப்படியாச்சும் சிவா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். இப்படி தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு லலிதா அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு துணி கடை ஏதோ இருக்கான். அந்த கடையை பத்தி அவங்களுக்கு யாரோ சொன்னாங்களாம். அதனால என்ன போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. அட அப்படியா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அத்தை கிட்ட பேசினேன். என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. மா, உண்மையாதாம்மா சொல்றேன். நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன், நீ வேணா கேட்டு பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஃபோன் பில்லு தான் வேஸ்ட் ஆகும். சரி சரி, அரை மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வந்துரு. அப்படி இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு தான் தெரியும்ல. சரி சரி, புரிஞ்சுதுமா. அந்த விதமா சொல்லிட்டு லலிதா அங்கிருந்து போயிடுவா. முந்தா நேத்து கல்யாணத்தை பத்தி பேசும்போது பிடிக்காத மாதிரி அவ மூஞ்சி வச்சிருந்தா. நான் இன்னைக்கு என்னடனா சிட்டா பறக்குறா. எனக்கு தெரிஞ்சு இவ ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ண போறான்னு நினைக்கிறேன். எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டே லலிதா போன பிறகு விஜயா லலிதாவுக்கு தெரியாம அவளை பின்தொடருவா. தன்னோட அம்மா பின்னாடி நிக்கிறது கூட தெரியாம லலிதா சிவாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சிவா வந்த உடனேயே அவனை நிறுத்திடுவா. இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. தயவு செஞ்சு போங்க லலிதா. அப்படி பேசாத சிவா. எனக்கு பிடிக்காமலே எங்க அம்மா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. விருப்பத்தை புரிஞ்சுக்காமலே எங்க அம்மா இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு இருக்காங்க சிவா. இந்த உண்மையை சொல்லதான் உனக்காக நான் இங்க வந்தேன். அப்படியா? வேணா இப்பவே உங்க வீட்டுல போய் பேசலாம். உங்க அம்மாவை ஒத்துக்க வைக்கலாம், சரியா? கல்யாண விஷயத்தெல்லாம் எங்க அம்மா அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க சிவா. எப்படியாவது எங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க அவங்க. நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சிவா. அப்புறம் எங்க அம்மாவை போய் பார்க்கலாம். அவங்க ஒத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா நம்ம தனியா வாழலாம். இது எல்லாத்தையும் மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து கேட்ட விஜயா, ஐயோ கடவுளே, லலிதா இப்ப சொன்ன விஷயம் மட்டும் நடந்துடுச்சுன்னா கல்யாணத்துல அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்ன விஷயமே நடக்காம போயிடுமே. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கொடுத்த காசையும் திருப்பி கேட்பாங்களே. அந்த நிலைமை மட்டும் நமக்கு வரக்கூடாதுப்பா. எப்படியாவது இவங்களை பிரிக்கணும். அப்படி நினைச்சதும் மரத்துக்கு பின்னாடி இருந்து கோபமா வெளியே வந்து, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்ல இருந்து பேப்பர் எடுத்துட்டு போய் வித்துட்டு வர உனக்கு என் வீட்டு பொண்ணு கேக்குதா? அது வந்து நாங்களே வந்து உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சோங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்னடா நீ சொல்ல போற? அத நான் கேட்கணும்? உன்ன மாதிரி மானம் கெட்டவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? பணக்கார பொண்ணு மேல காதல் வலையை வீசி சொத்து அடிக்கலான்னு பாக்குறியா? நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எது மாறினாலும் உனக்கும் எனக்கும் இடையில இருக்க தகுதி மட்டும் மாறாது. கத்தி சத்தம் போட்டுட்டு அந்த சிவாவை காலரை புடிச்சு இழுத்து ஊர் பெரியவங்க கிட்ட கூட்டிட்டு போவா. விஜயா ரொம்ப கோபமா சொன்னதுனால அந்த ஊர் பெரியவங்க சிவாவுக்கு பெரிய தண்டனை கொடுப்பாங்க. சிவா பெரிய வீட்டு பொண்ணை மயக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க சொத்தை அபகரிக்கணும்னு பார்த்ததுனால அவன் குடும்பத்தோட சேர்ந்து விஜயாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி அந்த ஊர் பெரியவங்க தீர்ப்பு தருவாங்க. அம்மா அம்மா, இதுல சிவாவோட தப்பு எதுவுமே கிடையாதுமா. ப்ளீஸ்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீ நடுவுல பேசின அவன் சாவறதுதான் நீ பாப்ப. அப்படி சொன்னதும் லலிதா எதுவுமே பேசாம அமைதியாயிடுவா. அந்த ஊர் பெரியவங்க சொன்ன மாதிரி சிவாவோட மொத்த குடும்பமும் விஜயாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத சிவாவோட அம்மா அப்பா 2 பேரும் அன்னைக்கு நைட்டே தூக்கு மாட்டி தொங்கிருவாங்க. சிவாவுக்கு அவங்களோட அம்மா அப்பா இழப்பு, காதலியோட பிரிவு, ஊர் மக்கள் முன்னாடி கிடைச்ச அவமானம், இது எதையுமே தாங்கிக்க முடியல. சிவாவோட அம்மா அப்பாவோட இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு சிவா குடிக்கு ரொம்பவே அடிமை ஆயிடுவான். இது இப்படி இருக்கும்போது விஜயா தன்னோட மகளை சேஷம்மாவோட மகனான சோமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. லலிதாவுக்கு தான் அம்மா தனக்கு பண்ணி வச்ச கல்யாணம் பிடிக்கலனாலும் சிவாக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால அவ அம்மா சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணி, விஜயா தான் சொன்ன மாதிரியே தன்னோட பொண்ணான லலிதாவை கல்யாணம் பண்ணி வச்சதுனால விஜயாவுக்கு சம்மந்தி வீட்ல இருந்து நிறைய பணம் கொடுப்பாங்க. அதனால விஜயா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. லலி, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னா. லலிதா என்னோட பேரு. ஆஹா, சரி லலிதா, அதான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னன்னா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு நிறைய வியாபாரம் இருக்குன்னு. அதனால அந்த வியாபாரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா டெவலப் பண்ணணும்னா வேற வேற ஊரெல்லாம் சுற்றணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும். அதனால நான் வீட்டில் சில நாட்கள் இருப்பேன், இல்லாமலேயும் இருப்பேன். இந்த விஷயம் உனக்கு முதலே தெரிஞ்சுக்கணும்னு நான் இப்பயே சொல்லிடுறேன். அதுல என்ன இருக்குங்க?
இருக்கிற நாள் ஃபுல்லா வீட்டில் தானே இருக்க போறீங்க, வியாபாரம் பண்ண தானே போக போறீங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? வீட்டில் ஆட்கள் இல்லைன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. நமக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி உனக்கு பெரிய லவ் ஸ்டோரி இருக்காம ஊரில் கேள்விப்பட்டேன். நான் ஊரில் இருக்காதப்ப நீ அவனை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்ப்பல, அப்படிதானே யோசிக்கிறேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்க கண்ணுக்கு நான் எப்படிங்க தெரியறேன்? கல்யாணம் ஆன பிறகும் இன்னொருத்தவங்க கூட சுத்துறவ மாதிரி நான் தெரியறேனா? ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. கல்யாணமாய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே என் மேலே எதிர்த்து பேசுறியா நீ? அந்த அளவுக்கு உனக்கு திமிர் பிடிச்சிச்சாடி என்ன? அது அது நான் அப்படி சொல்ல வரலங்க. அப்ப எப்படி சொல்ல வந்த? சொல்லு, அது கூட நீயே சொல்லி கேக்குறேன். அப்படி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து வெளியே போயிடுவான். உடனே லலிதா ரொம்ப கஷ்டத்தோடயே அவங்க அத்தை கிட்ட போய் நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிடுவா. புருஷனா கோவத்துல கொஞ்சம் அப்படி இப்படி பேசதான் செய்வான். அதுக்கு நீ அவனையே எதிர்த்து பேசுவியா? போய் வேலையை பாரு, நான் வந்து பாத்துக்கிறேன். லலிதா கவலையோட வேலை செய்வா. அந்த சமயத்துல சேஷம்மா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன நீ ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான். உன் மக என் பையனை திட்டிருக்கா. இவ இப்படிலாம் பேசுறத பார்த்து டென்ஷனான என் மகன் வீட்ல இருந்து வெளியே போயிருக்கான். இனிமேதான் பார்க்கணும் என்னென்ன நடக்க போதோ கொடுமை. சரிங்க அண்ணி, நான் உடனே வீட்டுக்கு வரேன். அப்ப விஜயா சேஷம்மா வீட்டுக்கு உடனே கிளம்பி போவா. என்ன நீ வெறுங்கைய வீசிக்கிட்டு வர? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது இப்படியா வெறுங்கைய வீசிக்கிட்டு போவாங்க? ஐயோ அண்ணி, நான் ஏதோ பதட்டத்துல இப்படி வந்துட்டேன். வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம மாப்பிள்ளை எங்க போயிருக்காங்க? அவன் ரொம்ப கோவம் வந்ததுன்னா 2-3 நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் தங்கிட்டு வருவான். அதெல்லாம் கண்டுக்காத, விடு. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் தான். ஆமா, வெளியே போலாம் சொன்னல, போலாமா? போலாங்க அண்ணி. அந்த விதமா விஜயா சேஷம்மாவை கூட்டிட்டு போவா. இது எல்லாத்தையும் சமையல் அறையிலிருந்து பார்த்த லலிதா தனக்கு தானே ரொம்ப வருத்தத்தோட இருப்பா. என்னமோ என்னோட வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னு சுத்தமா தெரியவே இல்லை. என் புருஷன் எங்க போனானே தெரியல. என் அத்தை கிட்ட கேட்டா நான் என்னமோ பண்ணக்கூடாத தப்பு பண்ண மாதிரி என்னோட அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இப்படி தனக்கு தானே பேசிட்டு இருக்கும்போது வெளியே கூட்டிட்டு போன சேஷம்மா விஜயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவா. அண்ணி, உங்க சாரி கலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கூட்டத்துல என்னால எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கொஞ்சம் அந்த சாரியெல்லாம் கட்டி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்ல. உங்க மருமகளும் அதை ரசிப்பா. பொது துணி போட யாருக்கு தான் பிடிக்காதான். சரி, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு. சேஷம்மா துணி மாத்திட்டு வர உள்ள போன உடனே லலிதா அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சி அழுவா. அம்மா, இங்க நீ எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலம்மா. நரகத்துல இருக்க மாதிரியே இருக்குமா. என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குமா. நான் எதுவும் பேசலன்னா அவங்க திமிருன்னு சொல்றாங்க, பேசுனா பேசாதன்னு சொல்றாங்கம்மா. அப்புறம் நான் வேலை பார்த்தாலும் திட்டுறாங்க, வேலை பார்க்கலனாலும் திட்டுறாங்க. நான் என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா. நான் உங்க கூடயே வந்துடுறேன், வேணான்னு மட்டும் சொல்லிடாதம்மா, ப்ளீஸ்மா. அப்படி சொல்லாத லலிதா. அத்தை வீடில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், புதுசில் உனக்கும். அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, அப்புறமா எல்லாம் சரியாயிடும். அம்மா, அப்படிலாம் கிடையாதும்மா. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே இருந்தேன்னா நான் இங்கே செத்துறோம் போல இருக்குமா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது சேஷம்மா புது சாரி கட்டிக்கிட்டு வெளியே வருவா. இங்க பாருங்க அண்ணி, நீங்க வாங்கி கொடுத்த புடவையிலேயே இந்த புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி, இந்த சாரி உங்களுக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே மற்றதையும் போட்டு வாங்க. அப்படி சொன்னதும் சேஷம்மா உள்ள கிளம்பி போயிடுவா. உடனே லலிதா கிட்ட அவங்க அம்மா விஜயா, இங்க பாரு லலிதா, அத்தை வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் நீ வேற வேற மாதிரி நடந்துக்கிட்ட. அதனால உங்கள் அத்தைக்கு புது புது புடவையாக நான் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடந்துக்க வேண்டியதானே. இனிமேலாவது நான் சொல்கிறபடி கேட்டு ஒழுங்காக அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு. உன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழணும், அதை சரியாக பார்த்துக்கோ. அந்த விதமா சொல்லி லலிதாவை சமையலறைக்கு அனுப்பி வைப்பா விஜயா. அப்போ சேஷம்மா புது புடவையை கட்டிக்கிட்டு வெளியே வருவா.
அட அண்ணி, நீங்க எந்த புடவை கட்டினாலும் பிரமாதமா இருக்கே. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் பொண்ணு ஏதாவது சமைச்சு வச்சாலா இல்லையா? இல்ல அத்தை, நான் எல்லாத்தையும் சமைச்சிட்டேன். அந்த விதமா சொல்லி அவ சமைச்ச எல்லாத்தையும் அவங்க முன்னாடி எடுத்து வைப்பா. சேஷம்மா விஜயா 2 பேரும் சாப்பிட உட்காருவாங்க. என்னமோ தெரியல, உன் பொண்ணுக்கு நீ என்னத்தை சமைக்க கத்து கொடுத்தியோ என்னவோ. அவ சமைக்கிறதுல காரம் இருந்தா உப்பு இருக்காது, உப்பு இருந்தா காரம் இருக்காது. இதை நாங்கள் எப்படி தான் சாப்பிட்றது? இன்னைக்காவது நாங்கள் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட போறோமோ இல்லையோ யாருக்கு தெரியும். என் மகன், அதான் இவளோட புருஷன், தினமும் இவ செய்யறத சாப்பிட முடியாம அவன் வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அட அண்ணி, நான் உங்ககிட்ட கேட்க மறந்தே போயிட்டேன். எங்க மாப்பிள்ளைய காணும்? வந்ததுல இருந்து பார்க்கவே முடியல. வேலைக்கு போயிருக்காரா என்ன? உன் பொண்ணு என் மகன் கிட்ட என்ன சொன்னாலும் தெரியல. அதான் அவன் கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிருக்கான். ஒரு 2 நாள்ல திரும்ப வந்துடுவான். சரிங்க அண்ணி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கணும்னா பார்க்கறதுக்கு டிவியோ இல்லை சோஃபாவோ இருக்கணும்ல. இந்த வீடு பாரு, எதுவுமே இல்லாமல் கிடக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப போரிங்காக இருக்குது. உங்கள் நியூஸ் பேப்பர் வியாபாரம் இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குது. காசு இருந்ததுன்னா எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுங்க. காசு வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றேன். இப்போவே வாங்கி கொடுத்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம நிறைய காசாக திருப்பி வாங்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க கல்யாணத்துக்காக நம்மக்கிட்ட கொடுத்த காசு தான் இருக்குல்ல, அதை வச்சு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிப்போம். இதனால நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும், நிறைய வட்டியும் கிடைக்கும். என்ன நீ ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கே. நாங்கள் காசை திருப்பி தருவோமா இல்லையாண்ணா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை நீ. வாங்க, நம்ம போய் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரியா? லலிதா, நீயும் வரியாமா? அட, அவ எதுக்கு? நல்ல விஷயத்துக்கு தானே போயிட்டுருக்கோம். அதுக்கு எதுக்கு அவ? நல்ல காரியத்துக்கு 3 பேராக போக வேண்டாம், 2 பேராக போகலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், வா. அந்த விதமாக அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. லலிதா தனியாக அங்கே உட்காந்து தன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் காமேஷ் அங்கே வருவான். என்னங்க, எங்கெங்க போயிருந்தீங்க? எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் போய் தொலைஞ்சா உனக்கு நல்லது தானே? அப்போ உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை டைரக்டா வீட்டுக்கே அழைச்சிட்டு வரலாம். உனக்கு நல்லது தானே? நிறுத்துங்க. ஏங்க என்னை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க? என்னை பற்றி இந்த மாதிரி மோசமாக பேசாதீங்க. இல்லைன்னா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி என்ன அடிப்பியா? நீ சொல்லு. அப்படி சத்தமா கத்தி லலிதாவை இஷ்டத்துக்கு அடிப்பான். லலிதா வலி தாங்க முடியாம அங்கிருந்து வெளியே வந்து ரோட்ல போய் நிப்பா. ஆனா காமேஷ் எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுல ஹாயா உட்காந்துட்டு இருப்பான். கடைக்கு போன விஜயாவும் சேஷம்மாவும் கடையில இருந்து திரும்பி வருவாங்க. லலிதா, என்னாச்சுமா? ஏன் ரோட்ல உட்காந்துட்டு இருக்க? இப்படி கேட்டதும் லலிதா அவங்க அம்மா விஜயாவை போய் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிப்பா. அம்மா, அந்த ராட்சசன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாமா. அவன் என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டு நாய் அடிக்கிற மாதிரியே நான் அடிக்கிறாம்மா. அதான் நான் வெளியே வந்துட்டேன். சரி, நான் பேசிக்கிறேன், நீ உள்ள வா. உள்ள வரணும்னால எனக்கு பயமா இருக்குமா. நான் உள்ள வரலம்மா. நம்ம இப்பவே இங்கேருந்து வெளியே போயிடலாமா. நீ என்ன பண்ணியிருந்தா என் புள்ள உன்னை இப்படி அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நீ ரோட்டில் இப்படி வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிடுவாங்களா என்ன? உள்ள வா, உள்ளே என்ன நடந்ததுன்னு கேட்போம். அப்படி கட்டாயப்படுத்தி சேஷமாக உள்ளே கூட்டிகிட்டு போவா. டே காமேஷே, அவள் உன் மேலே இல்லாத போலாத பழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. நீ அவளை அடிச்சியா இல்லையா? முதல்ல அதை பதில் சொல்லு. ஆமா, அடிச்சேன். அதுக்கான காரணத்தையும் சொல்ற, கேக்குறீங்களா இல்ல கேட்க மாட்டீங்களா? சொல்லு. சில நாட்களுக்கு முன்பு நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு, இன்னும் அவனை காதலிக்கிறான்னு என்கிட்ட சொன்னான். கட்டின புருஷனாண்டா லவர் இருக்கான்னு, அவனை இன்னும் என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியுமா? வேணா அப்போ கூட நான் ஊர்ல இல்லாதப்ப அவனை சந்திக்கணும்னு அவ எப்படியோ ட்ரை பண்ணா. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதுனால அவ என்னையே திரும்பி அடிக்க வந்தா. அப்போ பயங்கர கோவத்துல நானே 2 அடி திருப்பி அடிச்சேன். இதுல தப்பு யாருதுன்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது தம்பி, அது இதை பாருங்க அத்தை, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி லலிதாவோட லவ் மேட்ரு பத்தி, அதுல நடந்த சண்டை பத்தி ஊர்ல எனக்கு தெரிஞ்சது. உண்மையா பொய்யா அது? அதாவது தம்பி, அது உண்மையா பொய்யா அது மட்டும் சொன்னா போதும். உண்மைதான்ப்பா. பாத்தியாம்மா, இதாம்மா நடந்தது. ஊர்ல இந்த காதல் ஜோடியை பிரிச்சு என் தலையில கட்டிட்டாங்க. இப்ப இவளை என்னுடைய மனைவியை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு உண்மை தெரிஞ்சக்கப்புறம் இவ கூட எப்படி நான் இருப்பேன்? என்னால முடியாது.
அப்படி கத்தி சொல்லிட்டு இருக்கும்போது சேஷம்மா காமேஷ் பக்கத்துல போய், அட வாயை மூடுறா, ஊர்ல இந்த கதை நடந்ததுனால தான் லலிதாவோட அம்மா இப்ப எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு இருக்கா. அப்படியே அந்த லலிதாவும் உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தாலும் வாயை திறந்து பேச மாட்டா. ஒரு வேளை வாயை திறந்து பேசினா என்னடா பண்றது? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அத்தை காசு பைத்தியம், அதனால காசை கொடுத்த உடனே அவளோட மகளை நம்ம கிட்ட கொடுத்துட்டா. நம்ம என்ன பண்ணாலும் அவள் எதிர்த்து பேச மாட்டா. ஏன்னு சொல்லு, இல்லைன்னா நம்ம காசை திருப்பி கேட்போம்ல. நாம் என்ன பண்ணாலும் நம்மளை எதிர்த்து கேட்க ஒரு ஆள் கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு சந்தோஷமாக சாப்பிடணுன்னா இந்த லலிதா நம்ம வீட்டில் இருந்தாகணும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு, இந்த விதமாக சொல்லுவா சேஷம்மா. சேஷம்மா சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட காமேஷ் லலிதா கிட்ட போய், லலிதா, ஏதோ கோவத்தில் உன் மேலே நான் கை ஓங்கிட்டு அப்புறம் திட்டிட்டேன். அதெல்லாம் நீ எல்லாம் மனசில் வச்சுக்காத. புருஷன் பொண்டாட்டி நடுவில் சண்டை எல்லாம் சகஜம்தான். அதனால இது எதுவும் கண்டுக்காத. என்னத்த நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். சரி சரி, நான் கிளம்புறேன், கடைசி பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. காமேஷும் சேஷம்மாவும் ஒன்னா சேர்ந்து லலிதாவை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. தன்னோட கஷ்டத்தை தன்னோட தாய்கிட்ட சொன்னாலும் தாயே அதை புரிஞ்சிக்காததுனால லலிதா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா. தினமும் முழு நேரமும் இந்த வீட்லேயே இருக்கிறதுனால தானே நான் இவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறேன். நான் ஒரு வேலைக்கு வெளியே கிளம்பி போயிட்டேன்னா அந்த சமயத்துலையாவது நிம்மதியாக இருக்கலாம்ல. அப்படி நினச்சிட்டு உடனே தன்னோட புருஷங்கிட்ட போய் நான் வேலைக்கு போகணுன்ற விஷயத்த தெரிவிப்பா. நான் ஊர் சுத்துறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காசு வேணும்னா அப்போ லலிதா வேலைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி மனசில் நினச்சிக்கிட்டே வெளியே மட்டும், சரி சரி லலிதா, எப்படியோ என்னோட வியாபாரத்தில் சரியான வருமானம்லாம் வராது. சில நேரம் ஒரு மாசத்துல அதிகமாகவும் இல்லைன்னா கம்மியாகவும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீ வேலைக்கு போனா சரியான சம்பாத்தியம் கரெக்டா இருக்கும். சரி, நீ விருப்பப்படியே வேலைக்கு போ. அப்படி சொன்ன உடனே வேலை நேரத்துலையாவது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாமேன்னு நினைப்பா லலிதா. கொஞ்சம் வேலைகளை காரணமாக சொல்லி இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். திரும்பவும் இவங்க ஏதாவது சொல்கிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு வேலையை கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க மனசு மாதிரி வேலைக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிருது. அப்படி நினச்சி உடனே வேலை தேடி போவா அந்த லலிதா. பேட்டப்பாளையத்துலேருந்து வேலை தேடி அட்டங்கி வரைக்கும் போவா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு அவள் ஃபோன் பண்ணுவா. ஹலோ சீதா, நான் தான் லலிதா பேசுகிறேன். ஹே லலிதா, சொல்லுடி, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு. நீ லவ் பண்ணுற டைமில் பேசிக்கிட்டது. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். அந்த சிவாக்கு என்னாச்சு? எப்படி இருக்கான்? எங்கே தான் இருக்கான் அவன்? இருக்கான்ல? இருக்கானான்னு கேட்டா இருக்கான் தான். அன்னைக்கு உங்கள் அம்மா பண்ண விஷயத்தால அவனோட குடும்ப மானமே போய் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போனதை அவனால தாங்கிக்கவே முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு சின்னதா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சான். பிடிச்ச யாருமே அவன் கூட இல்லாத காரணத்தால அவன் குடிக்கு ரொம்பவே அடிமையாகிட்டான். அவனுக்கு தனிமையா இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவன் யாரு கூடயும் பேசிக்கிறது இல்லை. அவன் தனக்கு தானே தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா என்ன? சரி, அதை விடு. இத்தனை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உன்கிட்ட கேட்டா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி தான் நான் கால் பண்ணேன். சொல்லுடி, என்னால் முடிஞ்சா நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு வேலை வேணும். என் படிப்பு பற்றியும் என்னை பற்றியும் உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை இருந்தால் சொல்லேன். சரி, நான் யாருக்கிட்டையாவது விசாரித்து சொல்கிறேன். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஏதாவது ஒரு வேலை நான் உனக்கு ரெடி பண்ண பார்க்குறேன். சரி, நான் வச்சிடுறேன். அந்த விதமாக காலை கட் பண்ணுவா சீதா. லலிதாவுக்கு சீதா மேலே நம்பிக்கை இருந்தாலும் லலிதா தன்னோட முயற்சியையும் அதில் கொடுப்பா. எல்லா இடத்துலையும் போய் வேலை தேடுவா. அப்படி நாள் முழுக்க சுத்திட்ட பிறகு சீதா கிட்ட இருந்து லலிதாவுக்கு ஃபோன் வரும். லலிதா, ரெஞ்சோ கொரியர் சர்வீஸ்ல ஏதோ ஒரு வேலை இருக்கான். உனக்கு சின்ன வயசுல இருந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், மந்த்லி அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் உனக்கு பார்க்க தெரியும்ல, அதனால இது உனக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் அட்டங்கியில இருக்கேன். அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லு, நான் போய் பார்க்குறேன். என்ன, நீ அட்டங்கியிலையா இருக்க? அந்த ஆஃபீஸும் அட்டங்கியில தான் இருக்கு. நீ சரி போய் பாரு, நான் அட்ரஸ் கொடுக்குறேன். பார்ட்டி கொடுக்க மறந்துடாத. சரி சரி, கண்டிப்பாக தரேன்.
சீக்கிரம் அனுப்பு, அப்புறம் வீட்டுக்கு போக லேட் ஆயிடும். அந்த விதமா சொல்லுவா. சீதா அனுப்பின அட்ரஸ் எடுத்துட்டு லலிதா வேகமா அந்த ஆபீஸை தேடி போவா. அங்க ஓனர் கிஷோரை மீட் பண்ணுவா. சீதா என்கிட்ட சொன்ன லலிதா நீங்க தானே? உங்களை பத்தி சீதா என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்கா. 2 நாள் வந்து இங்க வேலை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். ஏன்னா இது கொரியர் சர்வீஸ் இல்ல, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட நீங்க பேச வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பரவாயில்லைங்க. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்ல ஒரு பேப்பர் கம்பெனி வச்சிருந்தோம். அங்க நிறைய ஆளுங்க வந்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஏரியாக்கு எந்த பேப்பர்ஸ் போகணும், எந்த அட்ரஸ்க்கு போகணும், பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே நான் பார்த்துப்பேன். அப்படின்னா சரி, நாளையில இருந்து காலையில 9 மணிக்குள்ள இருக்க பாருங்க. அதன் பிறகு சாயந்தரம் 5 இல்லைன்னா 6 மணிக்குள்ள கிளம்பிடுவீங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். அந்த விதமா சொல்லிட்டு லலிதா அங்கிருந்து கிளம்புவா. அப்போ குடிச்சிட்டு காமேஷ், என்னடி எங்க போன? காலையில இருந்து வீட்லயே ஆளை காணோம். எவன் கூடயாச்சும் ஊர் சுத்த எங்கேயாச்சும் போயிட்டியா என்ன? சொல்லுடி, உனத்தான் கேக்குறேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? நேத்தே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல வேலை தேடி போறேன்னு. இப்ப இந்த மாதிரி பேசுறீங்க. ஓஹோ, வேலையை தேடி எல்லாம் போயிட்டா போல. ஆ? பசங்க எல்லாரும் இருக்கிற ஆபீஸ்ல தானே வேலையை தேடி போனேன். உனக்கு அப்படிதானே பிடிக்கும்? உண்மையை சொன்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேர் கூட சுத்துவியா என்னமோ? அந்த விதமா காமேஷ் பேசினதை கேட்டு மனசுடைஞ்சு போன லலிதா எதுவுமே எதிர்த்து பேசாம அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போவா. அது மட்டும் இல்லாம சிவாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவா. சிவா எவ்வளோ பெரிய புத்திசாலி. அவன் நல்லா படிப்பான். நாங்கள் 8 வருஷமா காதலிச்சாலும் என்கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டதே இல்லை. அவன் அம்மா அப்பாவை பற்றி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ நானும் இல்லை, அவங்க அம்மா அப்பாவும் இல்லை. அவனால இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு வாழ முடியும்? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்ல. இந்த மாதிரி அவ யோசிச்சுட்டு இருப்பா. மறுநாள் காலையில லலிதா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வேகமா கிளம்பிட்டு இருப்பா. வாமா, என்ன இவ்வளோ காலையிலே வேகமா கிளம்பி அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்க? எங்க போற நீ? அத்தை, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அவர் வேலைக்கு போக சொன்னாருன்னு. அதான் வேலை தேடியிருந்தேன், அது கிடைச்சிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு கிளம்பி போறேன் அத்தை. ஓ அப்படியா? அது எப்படி உனக்கு ஒரே நாள்ல வேலை கிடைச்சிரும்? புத்திசாலித்தனத்தால கிடைச்சதா இல்ல வேற ஏதாவது பண்ணியா? சேஷம்மா பேசினதுக்கு எதுவும் எதிர்த்து பேசாம அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிடுவா. இவ போகும்போதே கிஷோர் ஆல்ரெடி அங்கதான் இருப்பாரு. லலிதா, இங்க பாத்தீங்க, இதெல்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் நமக்கு வந்த பார்சல்ஸ். இது அனைத்தையும் கொண்டு போக டெலிவரி பர்சன்ஸ் வருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த பார்சல்ஸ் மேல இருக்கிற நம்பரை சிஸ்டம்ல பார்த்து அது யாருக்கு அனுப்பணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணணும், இது போன்ற வேலைகளை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியா, சரிங்க. அந்த விதமா லலிதா வேலை பார்க்க ஆரம்பிப்பா. இப்படியே நாட்கள் கடந்து போகும். ஒரு நாள் லலிதாவுக்கு வேலை விஷயமா ஒரு டவுட் இருக்கிறதுனால கிஷோர்க்காக கால் பண்ணுவா. ஹலோ லலிதாங்க, சொல்லுங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? சார், நீங்கள் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பார்சலில் ஒரு சில நம்பர்ஸ் தப்பாக வந்திருக்கு. அதனால எந்த பார்சலை எங்கே அனுப்பணும்னு எனக்கு சுத்தமாக புரியல சார். சரி, நான் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் ஆஃபீஸ் கிளம்பி வரேன். அந்த விதமாக சொல்லிடுவான். கொஞ்ச நேரத்தில் கிஷோர் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏதோ யோசனையில அவன் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான். அவனை எப்படி திருத்துறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பேப்பர் பிசினஸ் வேற பண்றான். அவனுக்கு நல்ல வியாபாரம் நடக்குது. ஆனா அவன் குடிப்பழக்கத்தினால எங்க அவனோட பிசினஸ் லாசஸ்ல போய் முடியுமோன்ட்டு பயமா இருக்கு. அதனால தான் அவனை கொண்டு வந்தேன். இதோ இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு சிவா. அந்த விதமா தன்னோட நண்பனான சிவாவை லலிதாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அப்ப 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. லலிதா, நீ இங்கயா? சிவா, உனக்கு லலிதா முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க. ஆமா, சிவாவுக்கும் எனக்கும் ரொம்ப நாளாவே பழக்கம் இருக்கு. அப்படியா? சரி, நான் அந்த போய் பார்சல் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க பேசிட்டு இருங்க. அப்படி சொல்லிட்டு பார்சல் கிட்ட போவான். சிவா, என்னோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் என்னோட அனுமதி இல்லாமையே நடந்துடுச்சு சிவா. உனக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். லலி, சாரி லலிதா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு நல்லா வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. அம்மா அப்பா பத்தி சொல்ல வரியா? அவங்களுக்கு ஆயுஷா, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, என்னை விடு. உன்னோட புருஷன் என்ன பண்றாரு? எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? சிவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் மறுபடியும் உன்னை சந்திக்கும் போது உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன், சரியா?
கண்டிப்பாக. சரி, நான் கிளம்புறேன். அங்கிருந்து கிளம்புற சிவாவை கிஷோர் தடுத்து, டேய் குடிச்சிருக்க, அவ்வளோ தூரம் வண்டி தனியா ஓட்டிட்டு போவியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பு. அட நாளைக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வேலை இருக்கும்லடா. அதெல்லாம் நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ வண்டியில குடிச்சிட்டு அவ்வளோ தூரம் போறேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன புரியுதுல்ல? இதோ பாருங்க லலிதா, உங்களை தான். நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு தெரியுங்க. ஏதாவது வேலை இருக்கா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இங்க ஆஃபீஸ் வேலையை நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் சிவாவை அவங்க வீட்டு வரைக்கும் இறக்கிட்டு வரீங்களா? சரிங்க, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். அந்த விதமா கார்கியை லலிதா கிட்ட கொடுத்து சிவாவை விட்டுட்டு வர சொல்லுவான். கிஷோர், நான் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் எப்படியோ போறேன்டா, விடு. நான் உன்னை தனியா போக விட மாட்டேன்னு நான் தான் சொன்னேன்ல. உனக்கு அது புரியலையா? லலிதா, உனக்கு ஓகே தானே? நீ போய் கார் எடு. அப்படின்னு சொன்ன உடனே லலிதா காரை ஸ்டார்ட் பண்றாங்க. சிவாவும் வேற எதுவும் சொல்லாம கார்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. லலிதாவுக்கும் சிவாவுக்கும் மத்தியில ரொம்ப நேரத்துக்கு மௌனம் மட்டும்தான் இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு லலிதாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவா, எப்படி இருக்க? நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்போ உன் பிசினஸ் எப்படி போகுது? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ திரும்ப ஊருக்கு வரவே இல்லையே. ஆமா, நான் வீட்டுக்கு கூட வரவே இல்ல. உன்னாலதான் ஊருக்கே வந்துட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு எந்த அவசரமும் இல்ல. ஏதோ கிஷோர் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாங்கிறதுக்காக தான் நான் கார்லயே வந்தேன். நீ இங்கேயே நிறுத்திரு, நான் போயிடுறேன். நீ திரும்ப கிளம்பி போ. ஆனா அவங்கிட்ட நீ என்ன ஊர்ல இறக்கி விட்டதா சொல்லிடு. ஐயோ, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கார்ல தானே போறோம். எனக்கு என்ன பிரச்சனை? சரி, அதெல்லாம் விடு. இப்போ உன் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்ற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்ல. 2 பேர் வேலை செய்றாங்க. அவங்க செலவுக்கும் ரெண்டுக்குமே சரியா போகுது. ஏதோ ஒன்னாவது நடந்துட்டு இருக்கேன்னு எனக்கும் நிறுத்த விருப்பம் இல்ல. அதுக்காக ரொம்ப பெருசாவும் எடுத்துக்கல. ஏதோ நடக்குது, நானும் நடத்திட்டு இருக்கேன். அவ்வளோதான். சிவா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னன்னாலும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இது நீ இல்ல. நீ முன்ன இருந்த மாதிரியே இல்ல. முன்னாடி இருந்த சிவா காலையில சைக்கிள்ல பேப்பர் போட்டு, அப்புறம் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே லைப்ரரியில வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். படிப்ப கெடுத்துக்காம டிகிரிய ஃபுல்லா முடிச்ச சிவா மாதிரி நீ இல்ல. உன் அம்மாவும் அப்பாவும் இறந்தத நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உனக்கு அத நினைச்சு கவலை இருக்கதான் செய்யும். ஆனா தான் புள்ள இப்படி இருக்கிறது அவங்களுக்கும் விருப்பம் இருக்காதுல்ல? அம்மா அப்பா மட்டும் இல்ல. நான் நம்பியிருந்த நிறைய பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல முடியாம தான் என்னை நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காதலிச்சவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா என்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு மூலையில ஒரு கவலை இருக்கதானே செய்யும். அந்த கவலை தான் இப்படி நடுவில் நிறுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. என் வீட்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் வீடு வந்துருச்சு, இங்கேயே நிறுத்து. அப்படின்னு சொன்ன உடனே அவ்ளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்த லலிதா உடனே திடீர்னு பிரேக்க போட்டுடுறாங்க. சிவாவும் இறங்கி கிளம்பி போயிடுறாரு. லலிதா திரும்ப வரும்போது சிவா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிவா பேசுறது என்ன பத்தி தான் எனக்கு நல்லா புரியுது. எங்க கவலைப்படுவேணும்னு பட்டும் படாம பேசுறான். சிவா என்ன பார்த்த உடனே கத்தி ஊற கூட்டி என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். ஆனா நான் எங்க வருத்தப்படுவேணும்னு நினைச்சு ரொம்ப அமைதியா வந்திருக்கான். இதை விட ஒரு காதலனால எப்படி நல்ல விதமா நடந்துக்க முடியும்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லலிதா ஆபீஸ்க்கு போறாங்க. லலிதா, சிவாவை வீட்டில் இறக்கி விட்டுட்டியா? அவன் ஒன்னும் ஒன்று தொல்லை பண்ணலையே. அட இல்ல இல்ல, ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ வீட்டுக்கு போலாமா? கண்டிப்பா போயிட்டு வா. அது மட்டும் இல்லாம நான் அந்த வழியா தான் போறேன். நான் உன்னை கார்ல டிராப் பண்றேன். நீ என் கூடயே வந்துரு. ஐயோ, இல்ல இல்ல, பரவாயில்ல. நான் நான் பாத்துக்கறேன். அட, இதுல எனக்கு என்ன கஷ்டம்? நான் தனியா தானே போறேன். வழியிலே நான் உன்னை இறக்கி விட்டுறேன். இதுல சிரமப்பட என்ன இருக்கு? சரி, எதுவும் பேசாம கிளம்பி வா. அப்படின்னு கிஷோர் சொல்றாரு. அதுக்கப்புறம் லலிதாவும் அவர் கூடவே கார்ல போறாங்க. கிஷோர் லலிதாவ அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறாரு. வீட்ல இருந்த காமேஷ் இத பாக்குறாரு. லலிதா வீட்டுக்குள்ள போன உடனே, ஆமா, ஆபீஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. என்ன ஒரே வாரத்துல உன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் உனக்கு ரொம்பவே பரிச்சயமான மாதிரி இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லங்க. ஆபீஸ்ல வெறும் நானும் என் பாஸ் மட்டும் தான் நாள் முழுக்க இருக்கோம். மத்தவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர, ஆபீஸ்ல நாங்க மட்டும் தான் இருப்போம். ஆபீஸ்ல வேற பெரிய ரிஸ்க்கும் இல்ல. ஓஹோ!
அப்படின்னா பாஸும் நீயும் தான் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க போல இருக்கு. கார்ல வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுற அளவுக்கு நீங்க க்ளோஸா இருக்கீங்களா? ஆபீஸ்ல என்ன வேலை நடக்குது? இந்த மாதிரியான வேலைலாம் பார்க்கறதுக்காக தான் நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கியா? சீ, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசுறீங்க. என் பாஸ் எவ்ளோ நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ உன் பாஸ் நல்லவன்னா நீ நல்லவில்லன்னு அர்த்தமா? என் டவுட் எல்லாம் உன் மேல தான். வாய மூடுங்க. கண்ட்ரோல் இல்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. இன்னொரு தடவை என்ன பத்தி இப்படி பேசுனீங்க அப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். அமைதியா இல்லனா நீ என்ன பண்ணிடுவ? சொல்லு என்ன பண்ணுவ நீ? சொல்லுடி என்ன பண்ணுவ? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்ன பண்ணுவன்னு சொல்லு. ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில ஆம்பளைங்க கூட சுத்துறது உனக்கு எதுவும் தப்பா தெரியல. ஆனா நான் கேட்டது தப்பா? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா லலிதா பக்கத்துல போய் அவங்க முடிய பிடிச்சு அவங்கள கீழே தள்ளி விட்டுறாரு. உடனே அவரோட பெல்ட்டை எடுத்து லலிதாவை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்னமோ பண்றேன்னு சொன்னல. நீ என்ன பண்றன்னு இப்ப காமி. நானும் பாக்குறேன். அப்படின்னு மறுபடியும் அடிக்கிறாரு. பாத்தியா நான் உன்னை என்ன பண்ணாலும் உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இப்படி பண்றதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறத தவிர உனக்கு வேற எந்த வழியும் இல்ல தெரியுதா? இனிமே நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லனா இப்ப என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஒவ்வொரு தடவையும் இதான் நடக்கும். அப்படின்னு பயமுறுத்தி காமேஷ் வெளியே கிளம்பி போறாரு. காமேஷ் பண்ண வேலைக்கு ரொம்ப வருத்தம் மட்டும் இல்லாம லலிதாவுக்கு கோவமும் வருது. வீட்ல எதுவும் சொல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகும்போது சேஷம்மா அவங்கள கூப்பிட்டு, ஹே, வீட்ல எதுவும் சொல்லாம எங்க போயிட்டு இருக்க நீ? உங்க புள்ள பண்ண வேலைக்கு நான் உங்ககிட்ட விளக்கம் வேற கொடுக்கணுமா? என்ன தடுக்க பாத்தீங்க அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போறாங்க லலிதா. பஸ்ல அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அட லலிதா, என்ன இங்க வந்திருக்க? என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா? சும்மா தான் வந்தேன். வீட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமா? என்னடி அதிகமா பேசிக்கிட்டு இருக்க? நீ தப்பு பண்ணா வாயை மூடிட்டு அமைதியா தான் இருக்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது சரியா? அதை விட முக்கியமா இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீடு தான் உன் வீடு. பிறந்த வீடு எப்பவுமே பெண்களுக்கு சொந்த வீடு கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணமா? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு அந்த சிவாவோட குடும்பத்தை எல்லாம் அவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்துனதுக்கு காரணம் அவன் நீ எப்பவுமே உன் கூட பேசக்கூடாதுன்றதுக்காக தானே. அவனை பார்த்தாலே உனக்கு பயம் வரணும் தான் அப்படிலாம் நான் பண்ணேன். ஆனா நீயே கல்யாணம் முடிஞ்சு வீட்ல புருஷன் இருக்கும்போதே அந்த சிவா கூட ஊரெல்லாம் திரியிற. நீ எந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு உனக்கு புரியலையா என்ன? அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. புகுந்த வீட்ல என்ன பத்தி பேசினா அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நான் எடுத்துக்கலாம். ஆனா நீங்களும் இப்படி பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியலம்மா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட லலிதா வீட்டுக்குள்ள கிளம்பி போறாங்க. இப்பவே உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி நீ இங்க வந்த விஷயத்த சொல்லிடுற அப்படின்னு சொல்லி உடனே விஜயா கால் பண்றாங்க. உங்க பொண்ணு வீட்ல யாருக்கும் எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டா. உன்கிட்ட தான் வந்தாளோ இல்ல எங்கேயாவது போய் செத்துட்டாளோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நானே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லான் தான் இருந்தேன். நீயே அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சேஷம்மா கால கட் பண்ணிடுறாங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்ல இருந்துட்டா மட்டும் உன்னை இந்த வீட்ல ஒருத்தின்னுலாம் நான் மதிக்க மாட்டேன் புரியுதா? உன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது தான் நீ என் பொண்ணா இருப்ப அப்படின்னு விஜயா கோவமா சொல்றாங்க. லலிதா விஜயா சொல்றதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தினமும் அவங்க அம்மா வீட்ல இருந்துகிட்டே ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஒரு நாள் ஆபீஸ்க்காக கிளம்பி பஸ் ஸ்டாப்ல பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிவா பைக்ல போறத அவங்க பாக்குறாங்க. லல்லி சாரி லலிதா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கியா? நானும் அங்க தான் போயிட்டு இருக்கேன். நீ வந்தீனா நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல சிவா, நான் பஸ்ல போறேன். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஏதோ ஒரு பஸ் வரும்ல. 1/2 மணி நேரம் இல்ல. பஸ் வரணும்னா நீ இன்னும் 2 நாள் காத்துட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பஸ் டிரைவர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதனால இன்னும் 2 நாளைக்கு பஸ் வராது. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அன்னைக்கு மாதிரி இப்ப நான் குடிக்கலாம் ஒண்ணும் இல்ல. வா. அப்படின்னு சொல்றாரு. ஆனா லலிதா கொஞ்சம் தயங்கி தயங்கி சிவாவோட வண்டில ஏறுறாங்க. சிவாவும் பத்திரமா லலிதாவை ஆபீஸ்லயும் கூட்டிட்டு போய் விட்டுடுறாரு. என்னாச்சு? சிவா ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு அவன் உள்ள வராம போறான். ஆமா லலிதா, நீங்க என்ன சிவா கூட வந்திருக்கீங்க? நீங்க தூரத்துல இருந்து இல்ல வரீங்க. அவன் எதுக்காக அங்க வந்தான்? இல்லங்க, நான் இப்ப என் அம்மா வீட்ல தான் இருக்கேன். சிவாவதும் என்னோடதும் ஒரே ஊரு தான். இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் இருக்குன்னு சொல்லி அவர் தான் என்ன டிராப் பண்ணாரு அப்படின்னு லலிதா கிஷோர் கிட்ட பேசும்போது லலிதாவோட அம்மா அவங்களுக்கு கால் பண்றாங்க.
என்ன இது இவ்ளோ நாள் பேசாம இருந்த அம்மா இன்னைக்கு கால் பண்றாங்க? பிரச்சனை பண்ண எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கால பிக் பண்றாங்க. எங்கடி இருக்க? உன் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காமா. அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே லலிதா பயப்படுறத பார்த்து கிஷோர் என்ன ஆச்சுன்னு சைகை பண்ணி கேக்குறாரு. போன் கட் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க லலிதா. உடனே அவரோட காரை கொடுத்து லலிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி சொல்றாரு. இந்த சுச்சுவேஷன் வர வரைக்கும் லலிதாவோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஆனா இப்பல இருந்து நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. இதுக்காக நான் கடவுள்கிட்ட நிறைய வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையில அவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு. தான் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிஷோரோட காரை எடுத்துக்கிட்டு போன லலிதா நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. எதிர்ல வந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் என் புருஷன் எப்படி இருக்காரு? இங்க பாருமா, கவலைப்படாம உன் புருஷன் யாருன்னு சொல்லு. காமேஷ், என் புருஷன் பேரு. ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அவரை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். அவரோட நிலைமை எப்படி இருக்கு டாக்டர்? ஓ, ஆக்சிடென்ட் ஆன பேஷண்டா? அவரு ரொம்ப அதிகமா ஆல்கஹால் எடுத்திருக்காருமா. ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் ஆகல. நர்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரோட பாடியில ஆல்கஹால் லெவல் குறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு சீரியஸா இல்லைனாலும் அதுக்குன்னு ரொம்ப லைட்டா எடுத்துக்கிற விஷயமும் இது கிடையாது. சாயந்தரம் நான் மறுபடியும் பார்க்கறேன். அப்ப நான் ஏதாவது சொல்றேன். அப்படின்னு சொல்லி டாக்டர் கிளம்பி போயிடுறாரு. லலிதா தா கணவர்கிட்ட போய் பக்கத்திலேயே உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சேஷம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டியா மகா தாயே? என் புள்ளையோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான். இப்ப மறுபடியும் எதுக்கு வந்த? கொஞ்சமா இருக்க உயிரையும் எடுக்கலான்னு வந்தியா? ஐயோ, நான் என்னத்த பண்ணேன்? அவரு பண்ண வேலைக்கு கோவப்பட்டு நான் கிளம்பி போன தினமும் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் என்ன திரும்ப கூப்பிடணும்னோ இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னோ உங்களுக்கு தோணலையா? இந்நாள் வரைக்கும் என்ன பத்தி எதுவுமே யோசிக்காம இப்ப எல்லா பழியும் என் மேல போடுறீங்களே ஏன் அத்தை? ஓஹோ, அப்ப நீ என்ன பண்ணாலும் அது சரி. நாங்க என்ன பேச்சு பேசினாலும் அதை கேட்காம கட்டுன புருஷனை விட்டுட்டு போறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அத தயவு செஞ்சு கத்தாதீங்க, இது ஹாஸ்பிட்டல். எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க. நீ பண்ண வேலையெல்லாம் சொல்லும்போது உனக்கே இவ்ளோ அசிங்கமா இருக்குன்னா அப்ப நீ பண்ண வேலை எப்படிப்பட்டதுன்னு யோசி. அப்படின்னு சேஷம்மா கத்திட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு விஜயாவும் வந்துடுறாங்க. ஏய் லலிதா, என்ன கத்திக்கிட்டு இருக்க? எங்க இருக்கோம், யாரு கூட பேசுறோன்னு தெரியாம இப்படி கத்திக்கிட்டே தான் இருப்பியா நீ? இங்க பாருங்க அண்ணி, நீங்க வருத்தப்படாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ பேசிட்டா. நீங்க எப்ப சாப்பிட்டீங்களோ என்னமோ, வெளிய போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் வாங்க. ஆமா ஆமா, காலையில எப்பயோ சாப்பிட்டேன். ரொம்ப நாள்ல இருந்து டாபால ரோட்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேத்திக்கலாம் வா. அப்படின்னு விஜயாவ கூட்டிட்டு போறாங்க. அப்படி 2 பேரும் உட்கார்ந்து டாபால சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜயா சொல்றாங்க, அண்ணி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு தேவைன்னு சில பொருளை வாங்குனீங்க. அதான் சோஃபா அதெல்லாம் நீங்க வாங்குனீங்கல்ல, அதுக்கு காசு எப்ப கொடுப்பீங்க? அத இப்பயே குடுங்கன்னுலாம் சொல்லல. ஆனா ஞாபகப்படுத்தின அவ்வளவுதான். ஐயோ, என்ன இப்படிலாம் சொல்ற நீ? நீ அதையெல்லாம் குடுக்கும்போது எங்க மேல இருக்க மரியாதைக்காக தான் அத குடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பணம் கேப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி விடு, அவன் குணமானதுக்கு அப்புறம் அந்த பணத்தை நான் உனக்கு குடுத்துடுறேன். இனி அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்படின்னு ஒரு கோவத்தோட சொல்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் டாக்டர் வந்து காமேஷ செக் பண்றாரு. காமேஷ்க்கு கால்ல அடி கொஞ்சம் பலமா பட்டிருக்குன்னு டாக்டரும் சொல்றாரு. இங்க பாருமா லலிதா, உன் புருஷனுக்கு பயப்படுற அளவு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. இருந்தாலும் கவனமா இருக்கணும். ஏன்னா கால்ல இருக்கிற போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதனால தான் கட்டு போட்டிருக்கோம். 1 வாரம் 10 நாளைக்கு காலை கொஞ்சம் கீழே விடாம பாத்துக்கிறது நல்லது. நான் சில மருந்துகளை எழுதி கொடுக்கறேன். இனி நீ உன்னோட புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் காமேஷ கூப்பிட்டுக்கிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. கால கீழே விடாத மாதிரி லலிதா காமேஷ ரொம்பவே கவனமா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் லலிதா காமேஷ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது சேஷம்மா அங்க வந்து, இங்க பாரு லலிதா, நீ தான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கல, அதோட உனக்கு சம்பளமும் வந்துட்டு இருக்குதானே? உன்னோட அம்மா முந்த நேத்து நம்ம வீட்டுக்கு கொடுத்த சோஃபா டிவிக்கெல்லாம் பணம் கேட்டாங்க. உனக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துரு. லேட் பண்ணிடாத, அப்புறம் நம்ம மரியாதை தான் காத்துல பறந்துரும். அத்த,
எனக்கு வர சம்பளத்துல அதெல்லாம் கொடுக்கணும்னா அப்போ 2-3 மாசமாச்சும் ஆகும். வீட்டு வேற சமாளிக்கணும்ல. பணத்தை எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டா அப்புறம் வீட்டு என்ன பண்றது? என்ன இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னமோ நீதான் இந்த வீட்டை சமாளிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வாய மூடிக்கிட்டு சொல்றத செய்யி. இந்த வாரத்துக்குள்ள உன் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு, புரிஞ்சதுல? அப்படின்னு கோவமா சொல்லி கிளம்பிடுறாங்க. லலிதா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாளும் கடந்து போகுது. ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வேற வரல. 3 மாசம் சம்பளம் இப்பயே வேணும்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரோ என்னமோ தெரியலையே. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டாருனா சரி, ஏதோ ஒண்ணு கேட்டுதான் பாப்போம். எப்படி கேக்குறது? எப்படி? ஐயோ! அப்படின்னு லலிதா யோசிச்சுட்டு இருந்தாங்க. லலிதா, என்ன இது வேலை செய்யறத விட்டுட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இங்க தான் இருக்கியா என்ன? அது சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுமா. சார், எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல. ஆனா கொஞ்சம் அவசரம். எனக்கு 3 மாசத்துக்கு சம்பளம் அட்வான்ஸா வேணும். முடியாதுன்னு சொல்லாதீங்க சார். அவசரம்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆனா இதுல எந்த அட்வான்டேஜும் நான் எடுத்துக்கல. சரி, நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். இப்பவே வேணும்னா அவ்ளோ பணம் என்கிட்ட இல்ல. நாளைக்கு சொல்றேன். அப்படின்னு சொல்றாரு. அப்படி அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு லலிதா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு சிவா கால் பண்றாரு. லலிதா, கிஷோர் கிட்ட நீ பணம் கேட்டியாமே? அவன்கிட்ட உனக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லையாமா? கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவனால கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டான். எவ்வளோ வருத்தப்பட்டாலும் உனக்கு உதவி பண்ண முடியலல்ல. சரி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அத உனக்கு கொடுக்குறேன். உன்னால முடிஞ்சப்ப திரும்ப கொடு. நான் ஒரு வேலையா பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடிஞ்சா நான் வந்து பணத்தை கொடுக்குறேன். அப்படின்னு சிவா சொல்றாரு. லலிதாவால வேற எதுவும் சொல்ல முடியாம சரின்னு ஒத்துக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிவாவும் அந்த பணத்தை கொடுத்துடுறாரு. சிவா, உனக்கு அவசியமே இல்லனாலும் எனக்காக யோசிச்சு இந்த உதவியை செஞ்சிருக்க. இப்ப என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாருமே கேட்டதை செய்யறதுக்கு உதவின்னு சொல்லிட முடியாதுல்ல. சிலதை நம்ம கடமைன்னும் சொல்லலாம். சரி, ரொம்ப இதை பத்திலாம் யோசிக்காம என்ன அவசரமோ அதை பாரு. அப்போ நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி சிவா கிளம்பிடுறாரு. லலிதாவும் பணத்தை வாங்கிக்கிட்டு வேற எதுவும் சொல்லாம கிளம்பிடுறாங்க. சிவாவுக்கு என்ன அவசியம் இருந்தது? அவர் ஏன் எனக்கு இவ்ளோலாம் உதவி பண்ணணும்? எவ்ளோ யோசிச்சு பார்த்தாலும் சிவாவோட வாழ்க்கை இப்படி ஆக காரணமே நான் தான். ஆனா எனக்கு ஒரு அவசரம்னு தெரிஞ்ச உடனே எதுவும் யோசிக்காம உடனே எனக்கு உதவி பண்ணாரு. இந்த காலத்திலயும் இப்படி எதுவும் எதிர்பார்க்காம உதவி பண்றவங்களும் இருக்காங்க. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லலிதா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சேஷம்மா அங்க எங்கேயுமே இருக்கல. என்னங்க, அத்தை எங்க போனாங்க? வீட்ல காணோம். அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்துட்டேன். அதான் அத்தை கிட்ட கொடுக்கலான்னு. அப்படியா? அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. வந்த உடனே கொடுத்துரு. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்படின்னு சொல்றாரு. லலிதா அங்க இருந்து போன உடனே காமேஷ் லலிதாவோட பேக்ல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சேஷம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அத்தை, அம்மாவுக்கு கொடுக்க சொன்ன பணத்தை கொண்டு வந்துட்டேன். அப்படின்னு பேக்ல பாக்கும்போது பணம் பேக்ல எங்கேயுமே இருக்கல. எங்க பணத்தை கொண்டு வந்தேன்னு சொன்ன? அத பேக்ல தான் அத்தை வச்சேன். ஆனா இப்ப அது காணோம். ஆமா, இவர் எங்க போனாரு? பணம் பேக்ல இருந்த விஷயம் அவருக்கும் தெரியும். என்னடி, இவ்ளோ நாள் என் பையன ஒரு குடிகாரன் தான் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப அவன திருடன்னு வேற சொல்றியா? அப்படிலாம் இல்ல அத்த. பணம் இருந்த விஷயம் அவருக்கும் தெரியும்னு தான் நான் சொன்னேன். ஆனா அதுக்காக அவர் தான் திருடினாருன்னு நான் சொல்ல வரல. ஆமா, அவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? அவ்ளோ பணம் கொடுக்க உன் பாஸ் என்ன உன் சொந்தக்காரனா? இல்ல உங்க 2 பேருக்கும் பழைய கணக்கு ஏதாவது இருக்கா? எந்த சம்பந்தமும் இல்லனா அப்புறம் பணத்தை கேட்ட உடனே எப்படி இப்படி கொடுப்பாங்க? அத்த, பார்த்து பேசுங்க. தேவையில்லாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? நான் இப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணணுமோ பண்ணு. ஒருத்தன் ஒரு பொம்பளைக்கு எதுக்கு பணத்தை கொடுக்க போறான்? பணத்தை கொடுத்தவன பத்தி பெருமையா பேசுறதுக்காக புருஷனையே திருடன்னு சொல்லுவியா நீ? இந்த அளவுக்கு கேவலமான புத்தி தானே உனக்கு? இவ்ளோ கேவலமான ஒருத்திய உன் அம்மா என் புள்ளைக்கு கட்டி வச்சுட்டாங்க. அவளால தாங்க முடியலன்னு எங்க தலையில கட்டிட்டா. அவ சரியா இருந்தா நீ இப்படி இருக்க போறியா என்ன? புருஷன் இல்லாம ஒரு பொம்பளை அவ்ளோ பிசினஸ் பண்ணிருக்கானா? எத்தனை ஆம்பளைங்களோட உதவி எடுத்திருப்பாளோ? அப்படின்னு சொன்னத கேட்ட உடனே பேக தூக்கி போட்டு கோவத்தோட சேஷம்மா பக்கத்துல வந்து, வாய மூடு. யார் எப்படி வளர்த்தாங்கன்னு உன்னோட புள்ளைய பார்த்த உடனே உனக்கு புரிய வேண்டாம். முதல்ல உன் புள்ளைய நீ எப்படி வளர்த்தன்னு யோசிச்சு பாரு. அப்படின்னு லலிதா ரொம்ப கோவமா சேஷம்மா கிட்ட பேசும்போது காமேஷ் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்னடி, ஏன் அம்மாவையே கத்திக்கிட்டு இருக்கியா நீ?
அப்படின்னு பக்கத்துல இருந்த கோலை எடுத்து அவங்கள அடிச்சிடுறாரு. அந்த வலிய தாங்க முடியாம லலிதா காமேஷ விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ரோட்டுல உட்கார்ந்து தனியா அழுதுட்டு இருந்த லலிதாக்கு சிவா பக்கத்துல இருக்க விஷயம் ஞாபகம் வந்து சிவாக்கு கால் பண்றாங்க. சொல்லு லலிதா, வேற ஏதாவது பிரச்சனையா என்ன? பணம் பத்தலையா? இப்போதைக்கு என்கிட்டயும் இல்ல. இன்னும் 2 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சிவா, பக்கத்துல தான் இருக்கியா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. லலிதா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்ல, உன்னை நீயே ஏமாத்திக்கலாம். ஆனா என்ன உன்னால ஏமாத்த முடியாது. உன்னை பத்தி உன்னை விட எனக்கு தான் ரொம்ப அதிகமா தெரியும். எங்க இருக்க நீ? என் வீட்டுக்கு வெளியே இருக்க. இங்க வந்து என்ன ஆட்டோ நகர் கூட்டிட்டு போக முடியுமா 10 நிமிஷத்துல உன் முன்னாடி இருப்பேன். அப்படின்னு சிவா சொல்றாரு. சேஷம்மாவோட பேச்சுக்கும் காமேஷோட அடியையும் தாங்க முடியாத லலிதா ரோட்ல உட்காந்துக்கிட்டு சிவாவுக்கு கால் பண்ணப்போ சிவா அங்க வராரு. என்னாச்சு லலிதா? இந்த பொங்கல் பண்டிகைக்கு நீ ஊருக்கு போறியா என்ன? ஆமா, ஏன் இப்படி தனியா போயிட்டு இருக்க? உன் புருஷன் அப்புறமா வரேன்னு சொன்னாரா என்ன? என்ன இது, நான் இவ்ளோ கேள்வி கேக்குறேன், ஆனா நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்க. என்னால எதுவும் சொல்ல முடியல சிவா. வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா என்ன? அது மட்டும் சொல்லு சரி வா. அப்படின்னு சொல்லி லலிதாவ வண்டியில கூட்டிட்டு போறாரு சிவா. அப்படி அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது வழி முழுக்க விதவிதமா கோலம் போட்டு ரொம்ப அழகா இருந்தது. லலி, இந்த கோலத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கு முதல் பரிசு உனக்கு தான் கொடுக்கணும்னு நான் பிரசிடென்ட் கிட்ட சண்டை போட்டு அவருக்கு 5000 லஞ்சம் கொடுத்தது தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அதை நினைச்சா எனக்கு இப்பவும் சிரிப்பா இருக்கு. அப்போல்லாம் இந்த கோல போட்டியில பிரைஸ் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லையா? சிவா, என் வீடு பக்கத்துல வந்துருச்சு. இங்கே நிறுத்துறியா? லலிதா வீட்டுக்கு போகும்போது விஜயா வெளியவே காத்து நின்னுட்டு இருந்தாங்க. அம்மா, என்ன ஆச்சுன்னா அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா பக்கத்துல போகும்போது அப்போ விஜயா உடனே லலிதாவ பக்கத்துல தள்ளி விட்டு, பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து என்ன அழுது நாடகம் போடுறியா? உன் அத்தை ஃபோன் பண்ணாங்க. நீ பண்ண கேடுகெட்ட வேலைய சொன்னாங்க. கட்டிக்கிட்ட புருஷனையே திருடன்னு சொல்லிருக்க நீ. மாமியார வாய்க்கு வந்த மாதிரி பேசினா அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இதெல்லாம் பண்ணிட்டு இவனை வேற கூட சேர்த்துட்டு சுத்திட்டு இருக்கியா நீ? புருஷன் இல்லாம இப்படி வேற ஒருத்தன் கூட தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அதுக்கு இந்த சமூகம் கொடுக்கற பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? போது நிறுத்துங்க. அத்தை வீட்ல பிரச்சனைன்னு பொண்ணு வீட்டுக்கு வந்தா பெத்த தாய் பேசுற பேச்சா இதெல்லாம்? அதுவும் பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? பெத்த பொண்ணு மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டா அவங்க என்ன பண்ணாலும் தாங்கிக்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்ல பொண்ணு என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல நீ யாரு? என் குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? எங்க வீட்டு கதவை தாண்டி உள்ள வரக்கூட உனக்கு அனுமதி இல்ல. அப்படி இருக்கும்போது வீட்டு விஷயத்துல எப்படி தலையிடுற? அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்கும்போது லலிதா சிவாவை நிறுத்த சொல்லி, ஆமா, இனிமே உங்க கூட தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதான் நடக்க போகுது. இது என்னோட வீடு. என் பேச்ச கேட்காத யாரும் என் வீட்ல இருக்க அனுமதியே இல்ல. உன் வீடு உன் புருஷ வீடுதான். மரியாதையா நீயே அங்க போறியா? இல்ல உன்னை கழுத்த புடிச்சு அங்க கூட்டிட்டு போய் விடவா? என்ன நீ எங்கம்மா கூட்டிட்டு போவ? வரும்போதே லாயருக்கு ஃபோன் பண்ணி டிவோர்ஸ பத்தி எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன். இனிமே என்னால அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. உன் வீட்டுக்கு நான் வர்றது விருப்பம் இல்லனா அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு அவ்ளோ திமிராயிடுச்சா? அப்படின்னா இப்பயே கிளம்பி போயிடு. என் வீட்டுக்குள்ள வர உனக்கு அனுமதியே கிடையாது. லலிதா, முடிவு எல்லாமே உன்னோடது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உதவி பண்றதுல உனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா அப்ப எப்பவுமே உனக்கு உதவி பண்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு உனக்கு புரிஞ்சதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உனக்கு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? சொல்லு லலிதா, என்ன வேணாலும் நான் பண்றேன். எனக்கு ஒரு ரெண்ட் வீட்ட பார்த்து குடுக்கறியா? லலிதா, அது இப்பவே வேணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தேடுறது பெரிய கஷ்டம் இல்லைனாலும் தனியா ஒரு பொண்ணு இருக்க போறான்னு சொன்னாலே 1000 கேள்வி கேட்பாங்க. சரி, ஒன்று பண்ணலாம். நான் இப்படியும் டெய்லியும் கடையில தான் இருக்கேன். நீ ஏன் வீட்டில் இரு. எந்த பிரச்சனையும் இருக்காது. பொம்பளைங்களே இல்லாத ஒரு வீட்ல இந்த பெரிய பண்டிகை அன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா நல்லது நடக்குதான்னு பாப்போம். சரி அப்படின்னு லலிதா சொன்னதும் சிவா லலிதாவை கூப்பிட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்புறம் அவரு தான் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய ஏற்பாடு பண்ண கடையிலேயே தங்க ஆரம்பிச்சிடுறாரு. சிவா லலிதாவுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாரு. அப்படியே கொஞ்ச நாளும் கடந்து போகுது.
லலிதா எப்பவுமே வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த சிவா ஒரு நாள், லலிதா, நீங்க வந்ததுல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ கொஞ்சமா சிரிச்சதை கூட நான் பார்க்கவே இல்ல. உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அதுக்காக அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாமே. அடுத்து என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சிவா என்ன மறுபடியும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறியா சரி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா, இன்னைக்கே போலாம். அப்படின்னு சொல்லி சிவா லலிதாவை கிஷோர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. லலிதா, இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த? உனக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நீ ஆபீஸ்க்கு வருவியா மாட்டியாங்கிறது எனக்கு எப்படி தெரிய வரும்? டேய், எவ்வளோடா கேள்வி கேப்ப? அதான் இப்ப வந்துட்டால, என்ன வேலையோ சொல்லு செய்வா. அப்படின்னு சிவா சொன்னதை கேட்டு கிஷோரும் எதுவும் பதில் சொல்லாம லலிதா என்ன வேலை செய்யணும்னு சொல்றாரு. அப்படி தினமும் வீட்ல இருந்து ஆபீஸ்க்கும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு சிவா. அப்படி லலிதா ஒரு நாள் வேலையில இருக்கும்போது லாயர் கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாருமா லலிதா, உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு ஒரே வீட்ல இருக்க வேண்டியதா இருக்குமா? அப்போதான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னாலயும் முடியும். சார், அவர் கூட இருக்க முடியாதுன்றதுக்காக தானே நான் டிவோர்ஸே வாங்குறேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கணும்னா அது எப்படி முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல பேச என்னம்மா இருக்கு? என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா சட்டம் அப்படி இருக்காது இல்லம்மா. சட்டம் என்ன சொல்லுதோ அப்படிதான் நாம இருக்க முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் சட்டத்தை மாத்த முடியாது. சரி, நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். சரிங்க சார் அப்படின்னு லலிதா சொல்றாங்க. லலிதா கால் கட் பண்ண உடனே கிஷோர் அங்க வந்து சொல்றாரு. லலிதா, ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. சார் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு சிவாவை தெரியும். சிவாவோட வாழ்க்கையில அவங்க அம்மாவை தவிர ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா. அவளை அவன் ரொம்பவே காதலிச்சிட்டு இருந்தான். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரே மாசத்துல அவன் வாழ்க்கை முழுக்க மாறிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அந்த நிலைமை அவனை எப்படி மாத்திருச்சுன்னா, அவனால ஒரு நார்மல் மனுஷனா கூட இருக்க முடியல. ஒரு குடிகாரனா மாறி காலையில ராத்திரின்னு எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஆரம்பிச்ச பிசினஸ அவனுக்கு தெரியாம நானே பாத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா நீ வந்து இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நடவடிக்கை முழுசா மாறிடுச்சு. குடிக்கிறதே அவன் முழுசா விட்டுட்டான். நீ அவன்கிட்ட ஏதாவது ஒன்னு சொன்னியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றியா? அவன் வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. சிவா காதலிச்சது என்னதான்? என்னாலதான் அவரோட வாழ்க்கை எப்படி கெட்டு போச்சுன்னு மறுபடியும் நான் திரும்ப வந்ததாலதான் சிவா நார்மல் ஆனாருன்னு. சிவா வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அப்படின்னு லலிதா மனசுல யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னாச்சு லலிதா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். சிவாவ பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு எனக்கு புரியுது. நாளைக்கு வரேன் சார். அப்படின்னு சொல்லி லலிதா வெளிய போயிட்டு இருக்கும்போது சிவா அங்க வராரு. அதுக்குள்ள வேலை முடிஞ்சதா? கிளம்பலாமா லலிதா? நீ லல்லின்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கு சிவா. நீ அப்படியே கூப்பிடு. அப்படின்னு லலிதா சொல்றாங்க. சரி, எனக்கும் லலிதான்னு கூப்பிடுறது புதுசா தான் இருக்கு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. நீ ஏதாவது தப்பா நினைச்சுப்பியோன்னு தான் நான் இப்படி கூப்பிட்டேன். சரி லில்லி, நாம போலாமா? சரி. அப்புறம் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதையே எதிர்பார்த்துட்டு இருந்த கமேஷ் கொஞ்சம் தூரத்துல போய் ஒளிஞ்சு நின்னு லலிதா சிவா கூட நின்னு பேசிட்டு இருந்ததையும் அவர் கூட வண்டியில போயிட்டு இருந்ததையும் மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிறாரு. லலிதா, நீ என்னையே வேண்டாம்னு சொல்லிட்டல்ல. உன் அம்மாவுக்கு அவ்ளோ பணம் கொடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு வீட்ல இருக்கிற ஒருத்தி வேணுங்கிறதுக்காக. ஆனா நீயும் உன் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? உன் அம்மாவுக்கு கொடுத்த காசை நான் வட்டியோட திரும்ப வாங்காம விட மாட்டேன். அதே மாதிரி உன்னை எப்படி என் கைக்குள்ள வச்சுக்கிறதுனோ எனக்கு நல்லாவே தெரியும். இனி உன் நிலைமை எப்படி ஆகப் போகுதுன்னு நீயே பாரு. அந்த சிவா அப்புறம் உனக்கு 2 பேருக்குமே இருக்கு. நேரா அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போறாரு. என்னடா, வீட்ல இருந்து உன் பொண்டாட்டி கிளம்பி போயிட்டா. அவளை எப்படி திரும்ப கூட்டிட்டு வரதுன்னு பார்க்காம இப்படி உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? அம்மா, இப்ப நான் உன்னை காட்டுறத பார்த்து நீங்க கூட சிரிப்பீங்க. இங்க வாங்க. அப்படின்னு சொல்லி காமேஷ் எடுத்த போட்டோஸ காட்டுறாரு. இந்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு எங்க கிடைச்சது? இது போய் எப்படி கிடைக்கும்? பைத்தியமா நீங்க? இதெல்லாம் நானே எடுத்தது. இந்த போட்டோஸை யூஸ் பண்ணி அந்த லலிதாவுக்கு கல்யாணம் பண்ண விஜயாவுக்கு கொடுத்த அந்த பணத்தை வட்டியோட நான் திரும்ப வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம லலிதாவோட திமிர அடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை எப்படி யூஸ் பண்ண போறேன்னு பார்த்துட்டே இருங்க.
அப்படின்னா இப்பவே போலாம் வா. அவசரப்படாதீங்கம்மா. எதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். சரி, உன்னோட விருப்பம். எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள மட்டும் எப்பவும் நிம்மதியா இருக்க விடவே கூடாது. புரியுதா? அத நான் பாத்துக்கறேம்மா. நீ நிம்மதியா இரு. அப்படின்னு காமேஷ் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது லலிதா மெதுவா சிவாவுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. சிவா தினமும் காலையில லலிதாவை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு நாள் சிவா லலிதாவை ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டுக்கு வெளிய சேஷம்மா, விஜயா அப்புறம் காமேஷும் இருந்தாங்க. பாத்தியா விஜயா, உன் பொண்ணு பண்ணிட்டு இருக்க வேலைய? அம்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன லலிதா, கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துக்குள்ளேயே நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேனா என்ன? இல்ல பழைய காதெல்லாம் ஞாபகம் வந்து நீ என்ன விட்டுட்டு இவன் கூட போயிட்டியா? என்கிட்ட இல்லாதது இவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ளலாம் எதுவுமே இல்ல. அப்படின்னு சிவா பேசிட்டு இருக்கும்போதே காமேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்து அவரு போய் சிவாவை அடிச்சிடுறாரு. போது நிறுத்து. உனக்கு என்னடா அவசரம்? புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில என் அம்மாவும் அத்தையுமே பேசாம நிக்கிறாங்க. நீ எதுக்குடா நடுவுல வர? முதல்ல இங்க இருந்து போ. இன்னொரு தடவை நீ என் கண்ணு முன்னாடி வந்த, நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா வரும். ஜாக்கிரதை. கால்ல விழுற நிலைமை வரும்னு கேட்ட உடனே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவரோட கண்ணு முன்னாடி வந்த உடனே சிவா அங்க யாருகிட்டயும் எதுவுமே பேசாம தலை குனிஞ்சே அங்க இருந்து போயிடுறாரு. காமேஷ், என்ன பேசிட்டு இருக்க நீ? சிவாவை பத்தி உனக்கு அப்படி என்ன தெரியும்னு நீ இதெல்லாம் பேசுற? அதான் நானும் சொல்றேன். எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே உனக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னு தான் எடுத்த போட்டோஸை எடுத்து காட்டுறாரு காமேஷ். அது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சரி, எதுவும் இல்லைன்னு நீதானே சொல்ற. அப்படி இருக்கும்போது உன் அம்மாவே ஒரு தடவை கேட்டு பாப்போமே. அப்படின்னு அந்த போட்டோவை எடுத்து காமேஷ் விஜயாவுக்கு காட்டுறாரு. உங்களுக்கு இதை பார்த்து என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, இங்க பாருப்பா. இத பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமா இருந்தா, இல்ல இத பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சா? அத மட்டும் சொல்லுங்க போதும். அது அது வந்து கொஞ்சம் தப்பாதான். பாத்தியா லலிதா? உன்னை தவிர இது மத்த எல்லாருக்குமே தப்பா தான் தெரியுது. ஏன்னா கண்டிப்பா அங்க தப்பு நடந்திருக்கிறதால தான் அப்படி. உன்ன மாதிரி ஒரு மோசமானவன் கூட வாழ்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னால இனிமே உன் கூட இருக்க முடியாது. ஐயோ, என்னப்பா நீ இப்படி சொல்ற? கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்குமா என்ன? எல்லாத்துக்குமே பிரிஞ்சு போறதும் தீர்வில்லையே. கொஞ்சம் வாங்க பேசலாம். அப்படின்னு காமேஷ் அப்புறம் சேஷம்மாவ பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க விஜயா. லலிதாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. அது பொய்ன்னு சொல்லப் போறியா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட வாங்குன பணத்த திரும்ப குடுத்துடு. உன் பொண்ண நீயே வச்சுக்கோ. அப்படின்னு சேஷம்மா கோவமா சொல்றாங்க. ஐயோ! அண்ணி அப்படிலாம் பேசாதீங்க. நானும் உங்களுக்கு டிவி, சோஃபா அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தல்ல. அதுக்கு நீங்க இன்னும் பணமும் குடுக்கல. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நாம ஒரு வேல பண்ணலாம். மாப்பிள கிட்ட தான் வண்டி இல்லல. நான் ஒரு நல்ல வண்டிய வாங்கி குடுக்கறேன். இனி எதுவும் பேச வேண்டாம் அண்ணி. பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இந்த விஷயத்த இன்னும் பெருசு பண்ண போனா, இன்னும் 4 பேருக்கு தெரியறத தவிர வேற எந்த நல்லதும் இல்ல. சரி, சரி. நானும் அதை ஏத்துக்கிறேன். அந்த வண்டிய மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கி குடு. அப்படின்னு சொன்ன உடனே காமேஷ் லலிதா கிட்ட போய் இந்த மாதிரி தப்பு முதல் தடவை நடந்திருக்கு. அதோட உங்க அம்மா கெஞ்சனதால தான் நான் போனா போதுன்னு விடுறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம இருக்கிறது தான் நல்லது. அங்க நடந்ததெல்லாம் நானும் கேட்டேன். எங்க அம்மா வண்டி வாங்கி குடுக்கறாங்கன்னு சொன்னதால தானே இப்படி விடுறீங்க? நாளைக்கு வேற எவனோ வந்து கார் குடுக்கறேன்னு சொன்னான். அப்புறம் அவன் கூடயும் என்ன அனுப்ப நீங்க தயாரா இருப்பீங்க. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட குடும்பம் நடத்துறத விட நான் சாகுறது மேலு. லலிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வாய மூடு. அறிவு இருக்கிறதால தாம்மா இப்படியெல்லாம் பேசுறேன். எனக்கு இவங்க கூட இருக்க விருப்பம் இல்ல. யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்னோட முடிவு இதுதான். திமிர் புடிச்ச உன் பேச்ச முதல்ல நிறுத்து. அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னா, அப்ப என் வீட்டுக்கும் நீ வரக்கூடாது. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே லலிதா அவங்க போனை எடுத்து லாயருக்கு கால் பண்றாங்க. சொல்லுமா லலிதா, நான் உன்னோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதோ எல்லா பேப்பர்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் சைன் பண்ணா போதும், டிவோர்ஸ் கிடைச்சிடும். ஓகே சார். அப்படின்னு லாயர் கிட்ட சொல்லி விஜயா கிட்ட சொல்றாங்க. நான் டிவோர்ஸ் வாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேமா.
இவ்ளோ நாளும் ஒரு பெத்த தாயா என் மேல பாசமா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன விட உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு இன்னைக்கு தெரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி இனிமே நான் உங்களோட வீட்லயும் இருக்க மாட்டேம்மா. அதுக்காக அந்த நரகத்திலயும் என்னால போய் வாழ முடியாது. இதுதான் என் முடிவு. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படின்னா வீடு வாசலை எல்லாம் விட்டு இப்படி கண்டவன் கூடயே வாழ்க்கை முழுக்க சுத்திட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? நீங்க என்ன நினைச்சாலும் எப்படி நினைச்சாலும் என் முடிவு இதுதான். சாயந்தரம் உன் வீட்டுக்கு நான் சைன் பண்ண டிவோர்ஸ் பேப்பர் வந்துரும். நீயும் சைன் பண்ணி அனுப்பு. முடியாதுன்னு சொல்ல உனக்கு ஆப்ஷனே இல்ல. ஏன்னா நீ பண்ண வேலைய நான் ஏற்கனவே லாயருக்கு சொல்லிட்டேன். ஒருவேளை நீ முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு கூட அவர் சொன்னாரு. நீ பண்ண வேலை என்ன? அதுக்கு எத்தன வருஷம் நீ ஜெயில்ல இருக்கணும்? இதெல்லாம் யோசிச்சு சைன் பண்ணி அனுப்பு. புரிஞ்சதுல்ல? அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க லலிதா. அப்படி வெளிய போன லலிதா சிவாவுக்கு கால் பண்றாங்க. லலிதா சிவாவோட வேலையில அவருக்கும் உதவி பண்ணி அவங்க வேலையும் பாத்துக்கறாங்க. கொஞ்ச நாள்லயே லலிதாவுக்கும் காமேஷ்க்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் காமேஷும் சேஷம்மாவும் சேர்ந்து விஜயா கிட்ட பணத்தை திரும்ப வாங்க வராங்க. விஜயா, என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும். எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்தா நாங்க வாங்கிட்டு போறோம். இல்ல உன்னை இங்க இருந்து வெளியே தள்ளி வீட்டுக்கு பூட்டு போட்டுருவோம், சரியா? இப்படி சொன்னா எப்படி? இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு தானே விவாகரத்தையே வாங்குனாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கு என்ன எதுக்கு பலியாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த பணம் என்கிட்ட இல்ல. என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. என்ன அறிவாளித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? பணம் எப்படி வாங்குறோன்னு எனக்கு தெரியும். இன்னும் 2 நாள்ல உனக்கு இருக்கு. அப்படின்னு அவங்க 2 பேரும் கோவத்தோட அங்கிருந்து வெளிய போறாங்க. லலிதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க சார், பரவால்ல. சிவாவோடதும் உன்னோடதும் ஒரே ஊர் தானே? சிவாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவனோட வாழ்க்கையில ரொம்ப சங்கடமான விஷயம்லாம் நடந்ததில்ல, அத பத்தி தான். சார், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தையே மறைச்சிட்டேன். அது என்னன்னா, சிவாவோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் காரணமா இருந்திருக்கேன். சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் காதலிச்ச அந்த பொண்ணுதான்னு உங்களுக்கு தெரியும்ல? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அது நான் தான். நானும் சிவாவும் கொஞ்ச நாளைக்கு காதலிச்சோம். ஆனா சில தவிர்க்க முடியாத நிலைமையால நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். நான் சிவாவை விட்டு தூரமா போனா அவனுக்கு அவமானம் வராதுன்னு நினைச்சனே தவிர இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு புரியல. கொஞ்சம் கிளியரா சொல்றியா? அது ரொம்ப பெரிய கதை சார். இப்ப வேலை அதிகமா இருக்கறதால சொல்ல முடியல. நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. உங்களுக்கு கிளியரா அது புரிய வரும். அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க லலிதா. சிவா ஏதோ ஒரு வேலையா அந்த ஊரு எல்லைக்கு போனப்போ விஜயா யார் கண்ணுக்கும் படாம அவங்க புடவையால முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பழைய வீட்டுக்குள்ள போறத சிவா கவனிக்கிறாரு. அட என்ன இது? இவங்கள பார்த்தா லலிதாவோட அம்மா மாதிரியே இருக்கு. ஆனா இவங்களுக்கு இங்க என்ன வேலை? நிஜமாவே இது அவங்க தானா? இல்ல வேற யாரோவா? ஆனா அந்த பழைய வீட்ல பாம்பு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க யாரா இருந்தாலும் அங்க போறது நல்லதில்ல. அப்படின்னு சிவா வேகமா ஓடி அங்க போறாரு. அங்க போன உடனே அவங்க விஜயா தான்னு சிவாவுக்கு தெரிய வருது. ஐயோ, நீங்க என்ன இப்படி இங்க? அவ்ளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இப்படி யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு வாழ்ற அவசியம் உங்களுக்கு என்ன? அது வந்துப்பா, அது அது வந்து நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேன். என்ன நம்புங்க. அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கொஞ்சம் தயங்கி தயங்கி சிவா கூட அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது காமேஷ் அந்த வீட்டை விக்கிறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஏய், பணத்தை எடுத்துட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தல்ல. உன் வீட்டை பேரம் பேசியிருக்கேன். காமேஷ், நீ பேசுறது தப்பா இருக்கு. அவங்க வீட்டை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி விக்கிறதுக்கு நீ யாரு? ஏய், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம மூக்க நுழைச்சா தலையெல்லாம் ஆக்கிடுவேன். அப்படின்னு சொல்லி சிவாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாரு. உடனே சிவா அவருக்கு தெரிஞ்ச போலீஸ்காரருக்கு கால் பண்றாரு. அப்புறம் போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏய் காமேஷ், பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் மேல அவ்ளோ கேஸ் இருக்கு. அங்கிருந்து நீ தப்பிச்சு வந்து இங்கேயே உன்னோட வேலைய ஆரம்பிச்சிட்டியா? சரியா மாட்டிருக்க. இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி கைக்கு ஹேண்ட்கப்ஸ் போட்டு காமேஷ கூட்டிட்டு போறாங்க போலீஸ். இங்க பாருங்க, எதை வாங்குறோம், யாரோடது, யார் விக்கிறாங்கன்னு கூட தெரியாம நீங்க வாங்குவீங்களா என்ன? இங்க இருந்து முதல்ல போங்க. அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிடுறாரு. நீங்க போயும் அந்த காமேஷ்க்கு பயந்து அந்த பாலடைஞ்ச வீட்ல எத்தனை நாளா இருந்தீங்களோ தெரியல.
ஆனா உங்க நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவே போய் நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி சிவா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து விஜயாவுக்கு சாப்பிட கொடுக்கறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி வெளிய வந்து, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. உங்க நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுக்கு குணமாகுற வரைக்கும் நான் சாப்பாடு கொண்டு வந்து தரேன். நீங்க எந்த வேலையும் பார்க்காம ரெஸ்ட் எடுங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க பொண்ணுக்கும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லி சிவா கிளம்பிடுறாரு. சிவா அன்னைக்கு சாயந்தரம் லலிதாவோட ஆபீஸ்க்கு போகும்போது கிஷோர் பேசிட்டு இருந்தத பாக்குறாரு. உடனே கிஷோர பக்கத்துல கூட்டிட்டு போய், இங்க பார் கிஷோர், இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வேலையை பார்த்துக்கலாம். லலிதாவுக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆகி அவ ரொம்ப கஷ்டமா இருக்கா. வேலை வேலைன்னு தொல்லை பண்ணாம கொஞ்சம் அவளை டைவர்ட் பண்றதும் பாடுறா. சரி, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வெளியவே இரு. நான் பேசிட்டு அவங்கள அனுப்புறேன். அப்படின்னு கிஷோர் சொல்லிட்டு உடனே கிளம்பி லலிதா கிட்ட போறாரு. லலிதா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். இது சரியான நேரமான்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லணும்னு தோணுது. அது என்னன்னா, உனக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி வருத்தத்தோட வேற ஒருத்தங்களோட இருக்கிறதோட உன் மனசுக்கு பிடிச்சவனோட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே உன் ஆள் காத்துட்டு இருக்கான், நீ போ. அப்படின்னு கிஷோர் சொல்றாரு. லலிதா கொஞ்சம் வெக்கத்தோடையும் பயத்தோடையும் கிளம்பி சிவா கிட்ட போறாங்க. சிவா லலிதாவ தன்னோட வீட்ல வச்சுக்கிட்டு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டே விஜயாவும் எந்த கஷ்டமும் படாத மாதிரி பாத்துக்கறாரு. இத்தனை நாளும் சிவா வேற ஜாதினும் வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க அப்பா அம்மா என் கால்ல வந்து விழற மாதிரி பண்ண. உண்மைய சொல்லணும்னா அவங்க சாவுக்கும் நான் தான் காரணம். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா என்ன பகையாளியா பாக்கணும். ஆனா அதுக்கு பதிலா சிவா எப்பயும் என்ன எதிர்க்கவே இல்ல. ஒரு வார்த்தை தப்பா பேசல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் முதல்ல எனக்கு வந்து உதவி பண்ணாரு. ஒரு சின்ன வேலையை செஞ்சு பெருசா பேசுற இந்த காலத்துல என்னையும் என் பொண்ணையும் இவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டு யாருக்குமே அத சொல்லாமலும் இருக்காருன்னா இதை விட நல்ல மனசு வேற யாருக்கு வரும்? ஏன் ஜாதி ஏன் குலம்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த வேலைக்கும் போகாத ஒருத்த, எல்லாம் கெட்ட பழக்கமும் இருக்க ஒருத்தனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த. என் பொண்ணோட வாழ்க்கையை நான் நரகமா மாத்துனேன். நேரத்துக்கு சிவா வந்து உதவி பண்ணதால சரியா போச்சு. இல்லனா என் பொண்ணோட வாழ்க்கை இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்குமோ? விஜயாம்மா, நீங்க ஏதோ யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. நீங்க ரொம்பலாம் எதுவும் யோசிக்காதீங்க. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும். சிவா, எதுக்கு என் மேல இவ்ளோ மரியாதையோட இருக்க? எங்க குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது எங்களுக்கு உதவி பண்ண கடவுளுங்க நீங்க. அப்போலாம் நீங்க எனக்கு இந்த பேப்பர் போடுற வேலையை மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்கவே மாட்டேன். சரி, நீங்க எதுவும் யோசிக்காம படுத்துக்கோங்க. நான் இப்பவே வந்துடுறேன். அப்படின்னு சொல்லி சிவா வெளிய போயிடுறாரு. சிவாக்காக லலிதா ரொம்ப ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, சிவாவுக்கு என் காதல சொல்லவா? இல்ல காதல சொல்றதால டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம தான் சிவாவ காதலிக்கிறேன்னு அவரு நினைச்சிட்டாருன்னா? ஒருவேளை சிவா அப்படி நினைக்கலனாலும் மத்தவங்க அப்படிதானே யோசிப்பாங்க. ஆனா சிவாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவனுக்கு என்னை விட நல்ல பொண்ணுதான் வருவா. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ண என்ன 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு என்ன தலையெழுத்து இருக்கு? எனக்கு அவன் மேல இருக்கிற காதல நான் என் மனசுலயே வச்சுக்கிறேன். சிவாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு மனைவியா கிடைக்கணும். நான் இங்கேயே இருந்தா அப்புறம் 4 பேர் சிவாவை பத்தி ரொம்ப தப்பா தான் யோசிப்பாங்க. அதனால இங்க இருந்து வெளிய போய் ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். சிவா வந்த உடனே இத அவன்கிட்ட சொல்லிடுறேன். அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சிவா லலிதா கிட்ட வந்துட்டு இருக்கும்போது கிஷோர் கால் பண்றாரு. ஹலோ சிவா, என் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியை புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டேன். உங்ககிட்ட பேப்பர் வாங்க அவங்க சம்மதிச்சிட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீ அவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணுமாமா. உனக்கு அது ஓகே தானே? சரிடா, நான் இதை ஏத்துக்கிறேன்னு நீ அவங்க கிட்ட சொல்லிடு. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்படின்னு சொல்லி கால கட் பண்ணி லலிதா கிட்ட போறாரு சிவா. சிவா, நான் ஊரு எல்லைக்கே போயிடலான்னு இருக்கேன். அங்கேயே ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்டல்ல பார்த்து நான் தங்கிக்கிறேன். இங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா லல்லி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எத்தனை நாளைக்கு தான் நானும் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது? அதான் இப்படி முடிவு பண்ணேன். நாளைக்கே அங்க ஏதாவது ஹாஸ்டல் இருக்கான்னு பாக்குறியா? சரி, உன்னோட விருப்பம். நான் அங்கேயே பார்க்கறேன். அப்படின்னு சிவா சொல்றாரு. சிவாவுக்கு இதுல விருப்பம் இல்லனாலும் லலிதா கேட்டத முடியாதுன்னு சொல்லாம அவர் ஹாஸ்டல்ல பாக்குறாரு. அங்க அவங்கள டிராப் பண்ணிட்டும் வராரு.
லலிதாவ பார்க்காம இருக்க முடியாம தினமும் காலையில புதுசா வந்த பேப்பர் மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லலிதாவ பார்க்க கிளம்பி போயிட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. விஜயாவோ ஆரோக்கியமானதுக்கு அப்புறம், சிவா, என்னோட ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கு. ஏதாவது அவசரம்னா நான் உனக்கு சொல்றேன். உனக்கும் வேலை இருக்கும்ல, எத்தனை நாளைக்கு தான் நீ என்னையே பாத்துப்ப? போய் உன்னோட வேலையும் பாரு அப்படின்னு சொன்னதும் சிவா கிளம்பிடுறாரு. இவ்ளோ நல்ல குணம் இருக்கிறவன எங்க தேடினாலும் கிடைக்காது. லலிதாவுக்கும் சிவாவ ரொம்ப பிடிக்கும்ல. பேசாம லலிதாவுக்கு சிவாவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, ஐயோ வேண்டாம், அப்புறம் என் மேல இருக்க கோவத்துல வேண்டான்னு சொல்லிடுவா. இதெல்லாத்த விட முதல்ல என் பொண்ண போய் பார்க்கணும். இத்தனை நாள் நான் அவளுக்கு நெறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். இனிமேலாவது அவள நான் நல்லா பாத்துக்கணும். ஆனா லலிதா நான் மாறினத நம்புவாளா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன அம்மாவா ஏத்துப்பாளா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சிவாவுக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல வேற வழி இல்லாம எடுத்த முடிவு மாதிரி இருக்குமா? மறுபடியும் லலிதா என்ன ஏத்துப்பாளா? உங்க பதில சொல்ல மறக்காதீங்க. கிஷோர் கிட்ட இருந்து வந்த கஸ்டமர்ஸ்க்கு பேப்பர் கொடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரத்துக்கு விஜயாவும் அங்க வராங்க. அட என்ன இது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் விஜயம்மா வீட்ல வேலை செய்யும்போது ஆட்டோ நகர்ல பேப்பர் போடணும்னு பேப்பரை வாங்குறதுக்காக நான் போவேன். இப்போ விஜயம்மா என்ன என்னோட வீட்டுக்கு வராங்க? அது மட்டும் இல்லாம லலிதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கிருந்து ஹாஸ்டலுக்கு போனா. இப்ப மட்டும் அவ இங்க இருந்திருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா விஜயம்மா இப்ப எதுக்கு வராங்கன்னே தெரியலையே. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஜயாவுக்கு முன்னாடி போறாரு சிவா. அட என்னம்மா, நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது நிஜம்தானா இல்ல கனவானே எனக்கு புரியல. கனவுலா இல்ல, இது நிஜம்தான் சிவா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்ல உட்கார்ந்து பேசலாமா? இல்ல வெளியவே நின்னுதான் பேசணுமா? ஐயோ, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது பெரிய பாக்கியம். கண்டிப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசலாம். நீங்க உள்ள வாங்க. அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு சிவா. என்ன குடிக்கிறீங்க? டீயா காஃபியா இல்ல பாலா? என்னன்னாலும் சொல்லுங்க பரவாயில்ல. உனக்கு என்ன செய்ய வருமோ அதுவே கொடுப்பா, பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப தூரம் நடந்தல்ல, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு சொன்ன உடனே சிவா அவசர அவசரமா போய் தண்ணி கொண்டு வராரு. சிவா அப்படி அவசரமா போனத பார்த்த விஜயா அவரோட கைய பிடிச்சு அவரை இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, நான் போய் உங்க பக்கத்துல உட்காருது இப்படிங்க. பரவாயில்ல, நான் நின்னுட்டே பேசுறேங்க. பரவாயில்லன்னு தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். உட்காரு, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, ஏதாவது உதவி தேவைப்படுதா? என்னன்னாலும் சொல்லுங்க. என் சக்திக்கு மீறி நான் பண்றேன். என் பொண்ணுகிட்ட என்னை எப்படியாவது பேச வைக்கிறியா? உனக்கு புண்ணியமா போகும். ரொம்ப பயமா இருக்கு சிவா. ஒரே ஒரு தடவை அவ கூட பேசிக்கிறேன். என் பொண்ணுகிட்ட என்ன கூட்டிட்டு போறியா? உங்க பொண்ணு கூட பேசுறது உங்களோட விருப்பமா? இதுல என் பெர்மிஷன் கேட்க என்ன அவசியம்? சரி, நீங்க எப்படியோ என்ன கேட்டுட்டீங்க. சாயந்தரம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது நீங்க இப்படி தனியா எங்கேயும் போகாம இருங்க. ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேனே. அதுக்கு நீங்க நேரா இப்படி கிளம்பி வரணும்னு அவசியம் இல்ல. வாங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். அப்படின்னு சிவா சொல்றாரு. சிவாவோட வீட்டு செவத்துல இருந்த அவங்க அப்பா அம்மாவோட போட்டோவை விஜயா பாக்குறாங்க. நீங்க 2 பேரும் இப்படி போட்டோல இருக்க காரணமே நான் தான். உங்க பையன் இவ்ளோ நல்லவரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களோட வளர்ப்பு தான். பணம் இருக்கிற இடத்துல தான் எல்லாமே இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க பையன் அத தப்புன்னு நிரூபிச்சுட்டான். இவ்ளோ வயசாகியும் எனக்கு இல்லாத அறிவு இந்த சின்ன வயசுலயே உங்க பையனுக்கு இருக்கு. உண்மையாவே நீங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்னு தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருந்தாங்க விஜயா. சிவாவும் விஜயாவ வீட்ல போய் டிராப் பண்றாரு. அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிஷோர் சொன்ன ஆளுகிட்ட கொடுத்து அப்புறம் நேரா லலிதாவை சந்திக்க போறாரு. சிவா, என்ன இவ்ளோ காலங்காத்தால இங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அது என்னன்னா, காலையிலே விஜயம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. உன்னை பார்த்து உன் கூட பேசணும்னு அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. என்ன இருந்தாலும் பெத்த தாயாச்சே லலிதா. அவங்களோட உயிர் உனக்காக காத்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நீயும் கூட தனியாவே இருந்துருவ? உன் அம்மா கிட்ட போலாமா? சரி போலாம். இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். அம்மா உன்கிட்ட வந்து பேசினதும் என்ன கூட்டிட்டு வரேன்னு நீ அவங்க கிட்ட சொல்லிருப்பல. உன் பேச்ச நான் எப்படி மீறுவேன்? கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு லலிதா சொல்றாங்க. சிவா வீட்டுக்கு போய் அவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு லலிதா வர நேரத்துக்கு விஜயா வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச நேரத்துல லலிதா இங்க வந்துருவாங்க. சிவா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கவா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ லலிதாவ காதலிச்சல. இப்பயும் உனக்கு அவ மேல இருக்க காதல் எனக்கு புரியுது.
சூழ்நிலை இப்படி இருக்குன்னு கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ லலிதாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா? லலிதா மேல எனக்கு காதல் இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்போ லலிதாவோட நிலைமை வேற. நீங்க கேட்டதாலயோ இல்ல இந்த சமூகம் அவங்கள ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு சொன்னதாலயோ அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களோ தவிர அவங்க மனசார இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியலையே. என்னைக்கும் நான் அவங்கள தொல்லை பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே கண்டிப்பா என்கிட்ட கேட்பாங்க. அப்போ வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட இதை பத்தியெல்லாம் பேசாதீங்க. நானும் பேச மாட்டேன். ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலனா என்னைக்குமே என்னால் அவளை பார்க்க முடியாம போயிடும். சரி, லலிதா வர நேரம் ஆயிடுச்சு. நீங்க இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துடுங்க. அப்படின்னு சிவா சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே லலிதா வந்துடுறாங்க. நான் சொன்ன மாதிரி சாயந்தரம் லலிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இனியும் நீங்க பேசும்போது நான் இங்க இருக்கிறது நல்லதில்ல. அதோட என் அம்மா ஞாபகம் வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. சரி, ஏதாவது வேணும்னா மட்டும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன். அப்படின்னு சொல்லி சிவா கிளம்பிடுறாரு. விஜயா லலிதாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த அம்மாவை மன்னிச்சிருவியாம்மா? நீ என்னோட அம்மாமா. மன்னிக்கிற அளவுக்கு பெரிய தப்ப நீ எப்பவும் பண்ண மாட்ட. பண்ணாலும் அது எப்பவும் தப்பா இருக்காது. உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறியா? கண்டிப்பா செய்யறேம்மா. அப்படின்னு சொல்லி விஜயா அவசர அவசரமா சமையல் செஞ்சு தான் கையாலேயே லலிதாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படி ஊட்டிட்டு இருக்கும்போதே லலிதா கிட்ட, லலிதா, ஒரு விஷயம் கேக்கவா? இது கேட்க சரியான நேரமான்னு எனக்கு தெரியல. ஆனா கேட்கணும்னு தோணுது. சரி சொல்லுங்கம்மா. சிவாவும் நீயும் இப்ப நல்லா தானே பேசுறீங்க. நீ ஏன் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கைய கழுவிடணும்னு நான் நினைச்சு இத சொல்லல. எனக்கு அப்படி தோணுது, அதான் கேட்டேன். ஒரு அம்மாவா உன்னோட விருப்பத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் சிவா கூட பேசிட்டு மட்டும் இல்லம்மா. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் சிவாவோட வாழ்க்கைய நிறைய மாத்தி இருக்கு. மறுபடியும் அவருக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுமா. இப்ப சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் ஏதாவது பேச்சு எடுத்தேன்னா, இல்ல எனக்கு சாதகமா யாரு பேசினாலும், காமேஷ் கூட டிவோர்ஸ் ஆனதால தான் மத்த யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம அனாதையா இருக்க சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. சிவா இப்படியெல்லாம் யோசிக்காம இருக்கலாம். ஆனா இந்த சமூகம் அப்படித்தானே சொல்லும். சிவா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஒருவேளை சிவா என்ன கேட்டா நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். தானா நடந்தா பார்க்கலாமே தவிர, அது வரைக்கும் நீ இந்த விஷயம் தெரியாது. நீ பேசவும் இல்லன்னு சொல்லிடு. பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுமா. அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க லலிதா. அது இல்ல லலிதா. ஆமா, சத்தியம் பண்ணிட்டேன். இனிமே எங்கேயும் இத பத்தி பேசாத. சரி, வயிறு நிறைய நீ செஞ்ச சாப்பாட சாப்பிட்ட. கொஞ்ச நேரம் உன் மடியில நான் படுத்துக்கவா? அப்படின்னு லலிதா சொல்றாங்க. லலிதாவ மடி மேல படுக்க வச்சுக்கிட்டு விஜயா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிகமா காதலிக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க காதலிக்கிறதே இவங்கள தூரமா வச்சிருக்கோன்னு எனக்கு பயமா இருக்கு. லலிதா விருப்பப்படியே விட்டுட்டான் சிவா. சிவாவுக்கு தன்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறா லலிதா. காதலிச்ச பொண்ணை விட நல்ல பொண்ணு வேற யாரா இருக்க முடியும்? இந்த பைத்தியக்காரிக்கு இது எப்போ புரியுமோ தெரியல. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இவங்க சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். என் பொண்ண பாசமா பாத்துக்கிற சிவா மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான். நீங்க நிம்மதியா இருங்க. இவங்கள நான் கண்டிப்பா ஒண்ணு சேர்த்து வைப்பேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புது நிஜ கதையோட திரும்ப நாங்க வரோம். அது வரைக்கும் காத்திருங்க. இன்னொன்னு சொல்லவும் மறந்துட்டேன். இந்த சீரீஸோட மொத்த எபிசோட்ஸோட ஃபுல் வீடியோ எங்க சேனல்ல இருக்கு. அத கூட ஒரு தடவை பாத்துருங்க. லலிதா தூங்கிட்டா. நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. பாய்.